பழக்கத்தை வர வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து இதுக்கு போகலாம், படத்துக்கு போகலாம். இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ். நீங்க அப்படியே வந்து கண்டினியூவா பார்த்துருப்பீங்க. வராதவங்களுக்கு அது ஒரு முறை நான் சொல்லிடுறேன். அந்த சிலபஸ் வந்து நான் வந்து 7 பார்ட், அழகு 7 வரலும் இருக்கும். அதுல இருந்து எவ்வளவு கேள்விகள் நீங்க கொடுத்துருக்கோம். சரி, அதை வந்து நான் இங்க பிரிச்சு போட்டிருக்கேன். சரிங்களா, நம்ம எளிமைக்காக பிரிச்சு போட்டிருக்கேன். ஒண்ணு. அடுத்து வந்து இது வந்து நம்ம எப்படி வந்து நம்முடைய வகுப்புகளை வந்து நம்ம வந்து நடத்த போறோம், எப்படி டெஸ்ட் வைக்க போறோம் அப்படின்றத இங்க நான் கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து நம்பரை பார்த்துட்டே வந்தீங்கன்னா சிலபஸ் பிரிச்சு நான் வந்து 6 வாரங்கள் போட்டிருக்கேன். நமக்கு வந்து முழுமையா வந்து 8, 9 வாரங்கள் இருக்கும். நான் வந்து 6 வாரங்களா போட்டிருக்கேன். இந்த 6 வாரங்கள வந்து வாரம் 3 வகுப்பு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஏன் 3 வகுப்பு அப்படின்னு மீதி வந்து 4 நாள் வந்து நீங்க ஜிஎஸ் படிக்கணும் இல்லையா? சில பேர் மட்டும் வந்து ஜிஎஸ் வந்து மட்டுமே வந்து தமிழுக்கு மட்டும் வகுப்பு வந்துட்டு ஜிஎஸ் வச்சுப்பாங்க. 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து நம்முடைய குரூப் ஒர்க்கான காமன் 2 ஜிஎஸ் தமிழ் 2 சேர்த்து வகுப்பு இருக்கு, அறிமுக வகுப்பு இருக்கு. அதுல கலந்துக்கோங்க. நான் தமிழ் மட்டும் தனியா வந்து இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கேன். இது அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணா அது கூட மெர்ஜ் ஆயிரும். சரிங்களா, நீங்க அதுல வந்து ஜிஎஸ் வேணும், அதுல அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த இது தனி ஞாயிறு வந்து அறிமுக வகுப்பு இருக்கும், நீங்க அதை கலந்துக்கோங்க. சரிங்க. சரி, இந்த 3 நாள் வகுப்பு போக வந்து நமக்கு தேவைப்பட்டா நம்ம வந்து ஒவ்வொரு தலைப்பின் கீழும் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அதை பத்தி டிஸ்கஷனு, ரிப்பீட்டடா டெஸ்ட், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணலாம். சரிங்களா, நான் வந்து பாத்தீங்கன்னா 24x7 வந்து நீங்க வந்து இதுக்காக வந்து நீங்க செலவழிக்கணும்னு சொன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான வழிமுறைகளோட நம்ம தொடர்பு கொள்ள முடியுமோ அப்படி பண்ணலாம். குரூப்ல வந்து ரெகுலரா வந்து வாய்ஸ் மெசேஜ் டெஸ்ட், அந்த மாதிரியான ஃபாலோ அப், அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். அதெல்லாமே எல்லாம் உள்ளடக்கணும் தான் இந்த வகுப்பு. இதுல சந்தேகம் தானே கேட்கலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இலக்கணம், அடுத்து சொல்லு அப்படின்னு இருக்கு. இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும். அதை நான் 2ஆ பிரிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா தான் கொஞ்சம் மேஜர் பார்ட்டா இருக்கும், அதனால பிரிச்சு போட்டிருக்கேன். அடுத்து வந்து சொல்லகராதி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3வது வாரமா போட்டிருக்கேன். இது நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் வந்து உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மீதி எல்லாம் வந்து புதுசா கொடுத்த பகுதிகள் எழுதும் திறன் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் இதுல வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா பகுதிகள் வந்து ஏற்கனவே நம்ம இருக்கிற அந்த வாக்கிய வகைகள், அதாவது மரபு, திணை மரபு, பால் மரபு, இந்த மாதிரியான விஷயங்கள். அது போக கலைச்சொற்கள் வந்து எளிமையா 1, 2 கேள்வி கேட்கிற பகுதியை வந்து 10 கேள்வியா மாத்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கூடுதலா பயிற்சி எடுக்கணும். அடுத்து வந்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இது வந்து ஒரு 15 கேள்வி நீங்க மேல போயிட்டு ஒழுங்கு பண்ணி அனுப்பணும். அடுத்து வந்து எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம பாடம் எடுத்துக்கிற பகுதியில சிலபஸ்குள்ள இருக்கிறது. அப்படி இந்த பக்கம் பக்கத்துல பாத்தீங்கன்னா 6 வரலும் இதுல கொடுத்துருப்பேன். 1 முதல் 6 வரை கொடுத்துருப்பேன். இங்க வந்து அதை மட்டுமே படிச்சா அப்புறம் எப்படி நம்ம இந்த பழைய சிலபஸ் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, பழைய சிலபஸ் இலக்கியம், தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டு ஒரு பெரிய பார்ட். அதுதான் வந்து முன்ன வந்து மேஜர் பார்ட்டா இருந்துச்சு. அது இப்ப சின்ன ரொம்ப குறைச்சிட்டாங்க இல்லையா. இந்த பகுதி, இந்த 7வது பகுதி, இதையும் வந்து பேரலா நம்ம முதல் வாரத்துல இருந்தே படிச்சுட்டு வந்தோம். இதை நான் வந்து பிரிச்சு போட்டிருக்கேங்க. முதல்ல வந்து 2 வாரத்துக்கு திருக்குறளையே பிரிச்சு போட்டிருக்கேன். அது கூட வந்து புதிய பாடல் நூல்ல வந்து இது வந்து இலக்கண மொழிபெயர்ச்சி பகுதிகள். சரி, இப்ப இதுல வந்து அப்படியே நம்ம பார்த்துட்டே வாங்க. 3வது வாரத்துல வந்து இந்த அறநூல் தொடர்பான செய்திகள்லாம் இருக்கா. அப்ப இதுல வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா இது டெக்ஸ்ட் புக்கையும் ரிலேட் பண்ணி வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து அறநூல்கள் தொடர்பான நாளடை நான்மணிக்கடி செய்திகள் கூட இது வந்து டெக்ஸ்ட் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதையும் நம்ம சேர்த்து தான் படிக்க போறோம். சரிங்களா, இது எங்கெங்க இருக்கு, பழைய புக்கு புது புக்கு எல்லாமே எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் சேர்த்து படிச்சுட்டு தான் தேர்வு எழுத போறோம். அது கூட வந்து 8ஆம் வகுப்புடைய 1 to 5 முதல் இருக்கிற இலக்கண பகுதி, மொழிபெயர்ச்சி எல்லாமே பார்க்கணும். சரிங்களா, ரைட். அடுத்து வந்து பாருங்க, 4வது வாரத்துல வந்து தமிழின் தொன்மை, அது இந்த மாதிரி
தமிழ் அறிஞருடைய சிலதை கொடுத்துருக்காங்க, அதை நான் பிரிச்சு போட்டிருக்கேன். இது வந்து எங்கெங்கெல்லாம் ரிலேட் பண்ணி இருக்குதோ, புதிய பாடநூல் பழைய பாடநூல்ல எங்க தொடர்புபடுத்தப்பட்டிருக்கோ அதை எல்லா செய்தியும் படிக்க போறேன். அதோடைய சோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இதுல பிடிஎஃபா வந்து ஆப்ல வந்து அப்லோட் பண்ணுவேன், நீங்க பாத்துக்கலாம். அதோடைய வகுப்பு இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நான் திருக்குறள் வந்து ஒரு 2 அதிகாரம் வந்து நான் நடத்த வேண்டிய, அதுல இருந்து ஒரு 15 கேள்விகள் வந்து நான் உங்களுக்கு கேட்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா தினமும் நம்ம இது செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வந்து நடத்தினா இது நடத்துறதுக்கான இதுவே நேரம் தெரிய போயிடும். அதனால வந்து மற்றது வந்து காணொலிகளா வந்து கொடுத்துட்றேன் நான் 2 அதிகாரமா. அதை நீங்க படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதலாம் சரிங்களா. கொஸ்டின் பேப்பர் நீங்க இருக்கு, நீங்க கடைசி எழுதலாம். அது போல அது போல வந்து தினமும் வந்து ஒரு 2 அதிகாரங்கள். இப்போ 3 நாள் வகுப்பு தான் இருக்கும். ஆனா வந்து இடையில இருக்கிற நாள்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு காணொலி இருக்கும். அந்த காணொலி வந்து நீங்க பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் இந்த ஆப்ல எப்படி எழுதுறதுங்கிறத நீங்க சொல்றேன். ஒரு லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன். அந்த லிங்க்ல நீங்களே வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் இப்ப சரிங்களா. இந்த பாடம் முடிச்சுன்னு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அந்த டெஸ்ட்டுக்கான மதிப்பெண்ணும் வந்து உங்களுக்கு உடனே நான் ஷோ பண்றேன், பார்த்துக்கோங்க. அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ரிப்பீட்டடா அந்த டெஸ்ட் நீங்க எழுதலாம். அது மாதிரி இது எல்லாமே எல்லா விஷயமும் நான் இன்னைக்கு நீங்க சொல்றேன். இது வந்து நேரடியாக பாக்குற மாணவர்களும் சரி, இது வந்து இந்த காணொலி வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது அதை பாக்குற மாணவர்களும் சரி, இதுல வந்து உங்களுக்கு நீங்க இணைய விருப்பம் தான் நீங்க வந்து நினைச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த சிலபஸ்க்குள்ள எப்படின்னானே அழகு 7 வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்ப வந்து 6 வாரம் முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 2-2.5 வாரம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து முழு தேர்வுகளை நம்ம எழுதுவோம். அதுக்கு இடையிலேயே வந்து ஒவ்வொரு வாரமும் இறுதியில வந்து நம்ம 100 மதிப்பெண்ணுக்கான தேர்வு எழுதுவோம் சரிங்களா. அப்ப இந்த பாட்டு வாரம் 1ல இருக்கா, அப்ப இதுல இருந்து இந்த பாட்டுல இருந்து இந்த 3 இலக்கணம், இந்த பக்கம் திருக்குறள், இந்த பக்கம் 6ஆம் வகுப்பு, இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தினசரி அன்னைக்கு நடத்துறோம் அப்படின்னா, தினசரி மீன்ஸ் அதாவது என்னைக்கு வகுப்பு இருக்கும் அன்னைக்கு ஒரு தேர்வு எழுதுவோம். இப்ப நீங்க ஒரு தேர்வு எழுத போறீங்களா, அதே மாதிரி தேர்வு இருக்கும். அந்த வார இறுதியில ஒட்டுமொத்த கண்டென்ட்டுக்கான ஒரு முழுமையான தேர்வுன்னு வார இறுதியில இருக்கும் சரிங்களா. அப்படிங்கும்போது எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்களோ எல்லா கேள்வியுமே அதுல வந்து உங்களுக்கு வந்துடும். இது போக எந்த கேள்வியும் வந்து அந்த மற்ற தேர்வுகள் வந்து ரிப்பீட் ஆகாது, புதிய கேள்விகளா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து கடைசியா வந்து நீங்க முழுமையான தேர்வு எழுதும் பொழுது எதுவுமே ரிப்பீட் ஆகாது. ரொம்ப முக்கியமான 1-2 மட்டும் வேற வகையில கேள்வி கேட்கப்பட்டிருக்கும், மற்றபடி ரிப்பீட் ஆக வாய்ப்பு இல்லை. சரி, இந்த சிலபஸ் இது வந்து நம்ம நடத்த போற இந்த பயிற்சி மற்றும் தேர்வு அட்டவணை வந்து நான் உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த சிலபஸை மாற்றி அமைச்சிருக்கிற இது கூட உங்களுடைய வசதிக்காக இது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இன்னைக்கு நடத்துற இந்த கோர்ஸ் கண்டென்ட் இதை அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு நடத்துற இந்த பகுதி வினாத்தாள் இது எல்லாமே நீங்க வந்து நீங்க பிடிஎஃப் அன்னைக்கு நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம நடத்த வேண்டிய பாட்டு என்னன்னு பார்ப்போம். அதுல பாருங்க, இதுல இருக்கிற இந்த பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், சந்திப்புழை, குறில் நெடில் வேறுபாடு, நகர அழகர அழகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துகள் அறிதல், சுற்றெழுத்துகள், வினா எழுத்துக்கள். இந்த இனவெழுத்து, சுற்றெழுத்து, வினா எழுத்துக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து 6ஆம் வகுப்புல பாடநூல்ல இருக்கு. அப்ப வந்து நம்ம புதிய பாடநூல்ல படிக்கிற இந்த பாட்டுல இந்த 3வது பாட்டு இருக்குங்களா, இதுலயே வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதி வந்துடுது. அதனால அதை வந்து அங்க நம்ம பார்த்துடலாம். இதுல வந்து விடுபடுற பகுதியை வந்து நம்ம திரும்ப அந்த தலைப்பை பார்ப்போம், இந்த வகுப்பு அல்லது தொடர் வகுப்புல அதை பார்ப்போம். இப்போ வந்து இதுக்குள்ள உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, சொன்ன செய்தியில சந்தேகம் இருக்கான்னு சொல்லுங்க, இல்ல நான் வந்து பகுதி போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு பாடம். ஒரு நிமிடம். சரி, இங்க பாத்தீங்கன்னா 6ஆம் கண்டென்ட் தான் நான் இங்க மெட்டீரியலா கொடுத்துருக்கேன். அதனால வந்து இதுல பார்த்தா 6ஆம் இலக்கண பகுதியை பார்த்ததா அர்த்தம் சரிங்களா. அது போக வந்து இதோடைய இதை வந்து நான் வச்சிருக்கேன், அதனுடைய கண்டென்ட் வந்து 6ஆம் இருக்கிற தலைப்பு எல்லாத்தையுமே வந்து தனியா வச்சுக்கேன்.
மீதி நம்ம பார்த்துக்கலாம். எதாவது இது விடுபடுற பகுதிகள். இந்த இலக்கண பகுதிகள் இங்க இருக்கும். இது போக கூடுதலா இந்த பாடப்புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கலாம். இதுல இருக்கிற இந்த மொழிபெயர்ப்பு, நிற்கதற்கு தக, இத கலைச்சொல் அறிவோம், இந்த மாதிரி இருக்கிறதையும் சேர்த்துப்பாங்க. அப்போ வந்து இதெல்லாம் இந்த பாட புத்தகத்தை முழுமையா நான் படிச்சதுக்கு சமம். அப்ப அது தொடர்பான வினாத்தால நம்ம எழுதி பார்த்தா ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீ கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சுட்டு கூட தேர்வு எழுதலாம். மீண்டும் மீண்டும் அந்த தேர்வு எழுதலாம். இதுல எந்த இடத்துல சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இப்ப 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற பகுதியை வந்து வசதிக்காக நான் இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப அடிப்படையில் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பது 5 இலக்கணம். இப்ப வந்து யாப்பு, அணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய பாடப்புத்தகத்துல இல்லை. ஆனா எந்த இடத்துல அணி தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்கப்படுது பாத்தீங்களா, அந்த இடத்துல அணி பத்தி படிக்க வேண்டியிருக்கு. அப்ப அணி இலக்கணம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை, உருவக அணி, சரிங்களா, தற்குறிப்பேற்ற அணி, இந்த மாதிரி அணிகள் கண்டிப்பா அணிகளை படிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு திருக்குறள் இருக்கிற அணியை பத்தி கேள்விகள் கேட்கப்படுது. அப்ப அதை எதுக்குள்ள சேர்த்துறது? யாப்பு இலக்கணம் ஒட்டுமொத்தமா இங்க எதுவுமே இடம்பெறல. அதே மாதிரி பொருள் இலக்கணம் இடம்பெறல நம்ம சிலபஸ்ல. அப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? தவிர்த்திடலாம். சரிங்களா? அது போக வந்து எழுத்து இலக்கணம் நமக்கு கொடுத்துருக்காங்க, சொல் இலக்கணம் கொடுத்துருக்காங்க, அணி இலக்கணம் திருக்குறள் வரதுனால நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்றத இங்க இடத்துல புரிஞ்சுக்கோங்க. இது தெளிவா. ரைட். அப்போ வந்து எழுத்து அப்படின்னு சொல்லப்படும் போது, எழுத்து என்ற வார்த்தையை கூட எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, எழுதப்படுவதால் எழுத்து, எழுவதால் எழுத்து. அதாவது ஒளியும் வரி வடிவம் ரெண்டையும் சேர்ந்த மாதிரிதான் வந்து அது சொல்றாங்க. எழுப்பப்படுவதும் எழுதப்படுவதும். அப்ப வந்து அந்த வார்த்தைக்குள்ள எழுத்து அப்படின்னு எழுதுவதாகவும் எழுப்பப்படுவதாகவும் ரெண்டு பொருளையுமே அந்த வார்த்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு அழகா கொடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள், அதுல இருக்கிற 2 வகைகள்னு பார்க்கும் பொழுது, ஒண்ணு வந்து குறில், நெடில்னு பார்க்கணும். இப்ப உயிரெழுத்தில் 2 வகை இருக்கு அப்படின்னு சொன்னா யோசிக்க கூடாது. அது ஒண்ணு என்னது? ஒண்ணு குறில். இந்த குறில், நெடில் என்பதை எப்படி நம்ம வந்து அளவிடுறோம், அடையாளப்படுத்துறோம்? எதை கொண்டு அது குறில், நெடில்? ஒலிக்கிற கால அளவு வச்சுதான் நம்ம வந்து அதை சொல்றோம். அப்போ ஒலிக்கிற கால அளவு என்பது என்ன? அப்படின்னா ஒரு சிட்டிகை, ஒரு கை சொடுக்கு நேரத்துல வந்து, ஒரு கந்திமைக்கு நேரத்துல வந்து அதை ஒலிக்கிறோம். அ, இ, உ, ஏ, ஓ, இதெல்லாம் வந்து குறிலா இருக்கு இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு சொடுக்கிற நேரம், ஒரு விரல்ல ஒரு முறை சொடுக்கிற நேரத்தை டிஃபைன் பண்ணிருக்கோம். இதே பாத்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா ரொம்பவும் ரொம்பவும் நீளமா சொல்லிடக்கூடாது. 3 மாத்திரை சொல்லிட்டீங்கன்னா அது அளபடியா மாறிடும். ஏன்னா அளபடைக்கு வந்து 3 மாத்திரை. சரிங்களா? அம்மா அப்படிங்கும்போது மான்னு சொல்லும்போது 3 மாத்திரை ஒழிச்சிடுறீங்க. ஆனா நெடியில வந்து 2 மாத்திரை தான் ஒழிக்கணும். 2 தொடக்க நேரம். கேக்குது பாருங்க. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ அப்படின்னு 2 சொடக்கிற நேரத்தை கரெக்டா வச்சிருக்கணும். சரி, இந்த அளவுக்கு நம்ம படிக்கணுமானா சொல்லும் பொழுது இயல்பா படிக்கலைன்னா படிச்சுக்கலாம். அது தெளிவா. சரி, அப்ப கால அளவை குறிக்கிறது தான். அப்ப வந்து இந்த மாத்திரைல வந்து எங்க கேட்கறாங்க, அல்லது மாத்திரை கணக்கிட சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் கேட்கறாங்களா இல்லையா? பாருங்க ஒரு கேள்வி. இப்ப வந்து தரும், யார தெரிஞ்சீங்க சொல்லலாம். அங்கங்க வந்து தோன்ற விஷயங்கள் அப்ப நான் கேள்வி கேட்டு வைக்கிறேன். தரும் பொருள். சரிங்களா? வரும் வண்டி. சரிங்களா? பாருங்க இதுல இருந்து அடிக்கோடி எடுத்துக்கேன். தரும், இங்க வரும். சரி, இதோட மாத்திரை அளவை நீங்க கணக்கிட்டு சொல்லணும். தரும் எத்தனை மாத்திரை, வரும் எத்தனை மாத்திரை அப்படின்னு நம்ம கணக்கிட்டு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து இந்த இடத்துல எழுதுறேன். பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், வேற வழி இல்ல. நீங்க உங்க மைக் வந்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க, தெரிஞ்சீங்க சொல்லுங்க. தரும் பொருள், தரும் வரும் வண்டி. இதுல வந்து தரும், இதெல்லாம் இந்த பொருள் இது டிஎம்பிசியில் கேட்டாங்க, கொஞ்சம் வேற மாதிரி கேட்டாங்க. இது அடிக்கோடிட்ட சொற்களின்
மாத்திரை அளவு என்ன? அப்போ வந்து நீங்க வந்து மாத்திரை தெரிஞ்சுக்கணும். சொல்லிருக்காங்க பாருங்க, குறில் எழுத்து ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை. சரிங்களா? அப்ப ஆனாலும் ஒரு மாத்திரை தான், கானாலும் ஒரு மாத்திரை தான். சரிங்களா? அக்குனாலும் அதே மாதிரி இக்குனாலும் அரை மாத்திரை தான். சரிங்களா? மாத்திரை தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வச்சு இப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்க மாத்திரை அளவு கணக்கு போட்டு சொல்லலாம். சந்தோஷ். எதுல? தரும்கா? தரும் 2 மாத்திரை. ஓகே. வரும்? வருக்கும் அதே தான் வரும். வேற ஏதாவது வந்து அப்ஜெக்ஷன் இருக்கா? இதுக்கு மாத்திரை மாறுமா இல்ல சந்தோஷ் சொன்ன மாதிரி அதே தான் வருமா? சார் தரும் வந்துட்டு 2.5ங்க, வரும் வந்துட்டு 2.5 சார். ரெண்டுமே 2 தான். 2.5 வருதுங்க சார். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சரி, இப்படி கொடுத்தாவே வந்து அது நமக்கு இயல்பா கணக்கு போட்டு தெரியும். ஆனா இது என்ன சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து பாருங்க, மகர குறுக்கம். மகரம் வந்து 2 இடங்கள்ல குறுக்கம். நீங்க ஒண்ணு பாருங்க, நிலைமொழி ஈட்டுல மகர மெய் எழுத்து வந்து வருமொழியில வகரம் வந்துச்சுன்னா, இங்க மகர மெய் வந்திருக்கு, நல்லா கவனிங்க, வட்டம் போட்டு காமிக்கிறேன். மகர மெய் வந்து வருமொழியில வா அப்படின்ற எழுத்து, வேற எந்த எழுத்தும் கிடையாது, வா வா என்ற எழுத்து வந்துச்சுன்னா நிலைமொழியில் இருக்கிற இந்த மகரம் அரை மாத்திரை ஒழிக்காது, அதுல இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை ஒழிக்கும். இதுதான் மகர குறுக்கம். படிச்சு ஒண்ணு இல்ல, நீங்க இது மனப்பாடம் பண்ண தேவையில்ல, நீங்க வேணா படிச்சு பாருங்க, நான் படிச்சு காட்டுறேன். இங்க என்ன இருக்கு? தரும் பொருள் அப்படின்னு இருக்கு, இங்க வரும் வண்டின்னு இருக்கு. இந்த தரும் பொருளையும் வரும் வண்டியும் சேர்த்து படிப்போம். எதை படிக்கும் பொழுது கேப் உள்ளதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, தரும் பொருள், தரும் பொருள், தரும் பொருள், தரும் பொருள், தரும் பொருள். தரும் பொருள் சொல்லும் பொழுது நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு வீட்டுல தான் இருக்கு, வேணா சொல்லி பாருங்க. தரும் பொருள் சொல்லும் போது ஒரு கேப் விழும் கட்டாயமா. ஏன்னா இத இம்ம வந்து அரை மாத்த நீங்க ஒழிச்சிருவீங்க. இதே வருமண்டிய சொல்லி பாருங்க, வருமண்டி 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 வருவண்டின்னு சொல்லுவீங்க. இம்ம வந்து ஒழிக்க மாட்டோம், ஒழிப்போம், அது கால் மாத்திரை ஒழிப்போம், ஒழிக்கிறதே தெரியாம ஒழிப்போம். என்ன காரணம்? வான் பின்னாடி ஒரு எழுத்து வந்ததுனாலதான் அப்படி ஒழிக்கிறோம். அப்ப இதுக்கு பேர் மகர குறுக்குன்னு பேரு. அதனாலதான் டெஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. அப்ப மகர குறுக்கத்துல இந்த இம்முக்கு வந்து கால் மாத்திரை தான் மாத்திரை அளவு. சரிங்களா? அப்ப நம்ம வருமொழியில என்ன இருக்குன்னு இந்த இடத்த பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? வகரம் இல்ல, வேற இருக்கு. இங்க என்ன இருக்கு? வகரம் இருக்கு. சோ வந்து இந்த இடத்துல வந்து அது அரை மாத்திரை ஒழிக்காது, கால் மாத்திரை. எதுக்காக இந்த இடத்துல நம்ம மீண்டும் படிக்க போறோம்? புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? வருமண்டின்னு சொல்லி பாருங்க, வருங்கிறது இம்பு சொல்லவே மாட்டோம். சொல்ல மாட்டோம்னா கால் மாத்திரை தான் ஒழிப்போம். ஆனா தரும் பொருள், தரும் பொருள், தரும் துணி, தரும் பணம், தரும் சாப்பாடு, எதனா சொல்லுங்க, தருங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இம்ம வந்து நிறுத்தி சொல்லிட்டு போவோம். ரைட்டுங்களா? இப்ப ஒலிக்கும் அப்படிங்கிற வார்த்தையில ஒலிக்கும்ங்கிற இம்ம சொல்றோமா இல்லையா? ஒலிக்கும் மணி, ஒலிக்கும் மணி முழுசா ஒலிப்போம். ஆனா ஒலிக்கும் வண்டி அப்படின்னு சொல்லும்போது இம்ம வந்து ஒலிக்கும் வண்டி, ஒலிக்கும் வண்டி, ஒலிக்கும் வண்டி, ஒலிக்கும் வண்டிம்போம், ஒலிக்கும் வண்டி அப்படின்றோம். அப்ப வந்து அந்த இடத்துல இம்மு வந்து கால் மாத்திரை. இதுதான் வந்து அங்க இருக்கிற விஷயம். அப்ப வந்து மாத்திரையை பத்தி நம்ம எளிமையா நினைக்க கூடாது. அந்த மாத்திரையை வச்சு கேள்வி எல்லாம் கேட்கலாம். அப்ப வந்து பாருங்க, இன்னொரு அதே மாதிரி மாத்திரையை வச்சு இன்னொரு கேள்வி கேட்கிறேன், சொல்ல முடியுதான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஒரு 5 கேள்வி கேட்டாவே நம்ம கஷ்டப்பட்டுருவோம். ஆனாலும் இப்ப பாருங்க, தந்தை அப்படின்னு எழுதுறேன். இதோடைய மாத்திரை அளவு கணக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். வளையல், இதுக்கு மாத்திரை கணக்கிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. 3.5 சார். தந்தைக்கு வந்து 1 அரை, இங்க 1. ஏன் இங்க 1 சொன்னீங்க? ஒரு 2ஆமா? 2 போட்டீங்களா? ரைட், 2 1 3 போட்டீங்க. ஓகேவா? சரி. இப்போ வளையலுக்கு 1 2 இங்க 1 இதான போடுவீங்க உங்க கணக்குப்படி. இது வந்து 4.5ஆமா?
இதுக்கு வந்து 4 இருக்கும். சரியா? ஆனா என்ன கவனிக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, இது ரெண்டும் வந்து ஐகார குறுக்கம் இல்லையா? அப்ப ஐகார குறுக்கத்தை படிச்சா நமக்கு புரிஞ்சிடும். அப்ப ஐகாரம் வந்து பாருங்க, மொழிக்கு முதல்ல 1.5 மாத்திரை ஒலிக்கும், மொழிக்கு இடையில அது பின்னாடி வருது பார்ப்போம். சரிங்களா? அப்ப ஐகார குறுக்கத்துக்கு மனசுல வச்சுக்கணும். அப்ப 50ன்னு நீங்க சொல்லும் பொழுது மட்டும்தான் 50 ஐன்னு சொல்லும் போது மட்டும்தான் ஐ வந்து 2 மாத்திரை ஒலிக்கும். 50ன்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு அரை மாத்திரை குறைஞ்சிரும், 1.5 மாத்திரை ஒலிக்கும். பாருங்க, ஐ ஐ ஐ ஐ 50 ஐ 50 அப்பயே குறையுது. இதுல நீங்க வளையல் சொல்லும்போது ஐ வளையல் என்ன ஆயிருது, ஒரு மாத்திரை ஆயிடுது. அப்ப ஐகாரம் மொழிக்கு முதல்ல 1.5, இடையில ஒரு மாத்திரை தான் ஒலிக்கும். ஒலிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கடைசியிலேயும் ஒரு மாத்திரை தான் ஒலிக்கும். அப்ப தந்தைன்னு சொல்லும்போது கடைசியா எத்தனை மாத்திரை ஒலிக்கும், ஒரு மாத்திரை தான் ஒலிக்கும். அப்ப தாக்கு 1, இந்துக்கு அரை, இங்க தைக்கு 1 தான் ஒலிக்கும். அப்ப இதோட மாத்திரை அளவு 2.5, 3.5 கிடையாது, 2.5. வளையல் அதே மாதிரி வாக்கு 1, லைக்கு 1 தான் ஒலிக்கும், யாக்கு 1, இல்லுக்கு அரை. அப்ப 3.5 மாத்திரை, 4.5 கிடையாது. ஓகேவா சந்தோஷ்? சரி, அப்போ வந்து இந்த இடத்துல நாம வந்து இது கவனத்துல வச்சுக்கணும். அப்ப இது ஐகார குறுக்கம். அப்ப சும்மா காட்டி என்ன பண்ண மாட்டாங்க அவங்க, மாத்திரை கணக்கு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி குறுக்கங்கள்ல நம்ம மாத்திரையோட அளவை சரியா போடுறோமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. சொல்லிட்டு மீண்டும் கண்டினியூ பண்ணலாம். 5 அப்படின்னு எழுதுங்க. 5 என்ற வார்த்தைக்கான மாத்திரை அளவு கணக்கிட்டு சொல்லுங்க. 5. சரி, இதுக்கு 3.5 தாங்க. 3.5. ஒரே நம்பர். என்ன 3 போட்டீங்க, எது போட்டீங்க பாப்போமா? 5க்கு வந்து எத்தனை மாத்திரை சந்தோஷ்? 2ஆ 1.5ஆ? சார் 2.5 சார். 2 இப்பதானே சொன்னேன், ஐகார குறுக்கத்துல முதல்ல மொழிக்கு முதல்ல எத்தனை மாத்திரை ஒலிக்கும், 1.5 மாத்திரை. இந்த மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. சரியா? அப்ப எவ்வளவு ஆச்சு, இப்பயே 2 ஆயிடுச்சு, 2 மாத்திரை ஆயிடுச்சு. இந்த 5க்கு நீங்க ஒரு மாத்திரை போடக்கூடாது, ஏன்னா இது வந்து குற்றி எழுகுறம். குசுடு துபுரு என்ற 6 எழுத்தும் ஒரு ஒரு சொல்லோட இறுதியில் வரும் பொழுது, சரிங்களா, தனிக்குறியில இல்லாம மற்ற எழுத்தோட சேர்ந்து வரும் பொழுது ஒரு மாத்திரை ஒழிக்காம அரை மாத்திரை ஒழிக்காதான் குற்றி எழுதும். அப்ப குற்றியலுவத்தின் விதிப்படி இது வந்து எத்தனை மாத்திரை ஒழிக்கும், அரை மாத்திரை. அப்ப ஒட்டுமொத்தமா இதுக்கு எத்தனை மாத்திரை, 2.5 மாத்திரை. நீ எவ்வளவு சொன்னமா, குத்து மதிப்பா சொன்னியா? சரி, இது எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. இது எல்லாமே நம்ம பின்னாடி படிக்க இருக்கிற இலக்கணம். சரிங்களா? இதெல்லாம் மாத்திரையை வந்து மைண்ட்ல வச்சுட்டு நம்ம இவ்வளவு கேள்வி கேட்பாங்க. அப்ப அலபட்டையில வந்து எத்தனை மாத்திரை ஒழிக்கும், ஒற்றல்லபடியில எவ்வளவு, உயிரல்லபடியில எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதை வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துல 3 வகை, வல்லினம், மெல்லினம், இடையினம். இதை எண்ணிக்கை வச்சு சில கேள்விகள் வாய்ப்பு இருக்கு, இதை பார்ப்போம். அப்ப 6 எழுத்துக்கள் இருக்கு. இதுல மாத்திரை அளவு அரை மாத்திரை இது கொடுத்துருக்கு, பார்த்துக்கலாம். இதெல்லாம் 6ஆவதுல இருக்கு, அதனால வந்து நம்ம தெளிவா படிக்கிறோம். ஒரே மட்டும் தான் படிக்க போறோம். அப்புறம் வந்து அந்த டெஸ்ட் மட்டும் தான் எழுத போறோம். சரி, இப்ப வந்து உயிர்மை எழுத்துகள். அப்ப உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18 வந்து தனித்தனியா சொல்லுங்க, கேளுங்க. சார் அந்த 5 ஒரு முறை சொல்லுங்க சார். 5 2 விதி இதை நம்ம இதுல வந்து பயன்படுத்தி ஆகணும். ஒண்ணு வந்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கத்தின்படி ஐ வந்து மொழிக்கு முதல்ல ஒரு சொல்லுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, நடுவில் இருந்துச்சுன்னா 1 மாத்திரை, கடைசியில் 1 மாத்திரை. இது ஓகே தானே? சரி, அந்த அடிப்படையில வந்து ஐக்கு வந்து இங்க வந்து 1.5 மாத்திரை தான் நம்ம போடணும், ஏன்னா அவ்வளவுதான் ஒழிக்கும். மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இது ஏன் அப்படின்னா பாருங்க, குற்றியலுகரம் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? குற்றியலுகரம் வந்து இப்ப நாடு, நெடிலுகிற குற்றியலுகரம், 10 வன்கிற குற்றியலுகரம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? இது என்னது, இதெல்லாம் குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா என்னது,
தனிக்குறிலை சாராமல். இப்ப நடு என்பது தனிக்குறில், இது வந்து முழுசா ஒழிக்கும் இந்த டூ மாத்திரம். இதை நடத்த போற உங்களுக்கு அடுத்து. இப்படி குற்றியலுகத்துல குசுடு துகுரு என்ற 6 எழுத்தும், குசுடு துகுரு இந்த 6 எழுத்துக்களும் தனிக்குறில் இல்லாம மற்ற எந்த எழுத்தோடு சேர்ந்து ஒரு சொல்லுக்கு இறுதியில வரும் பொழுது கண்டிப்பா எப்படிதான் ஒழிக்கும்? அரை மாத்திரம் தான் ஒழிக்கும். வேணா சொல்லி பார்க்கலாம் பாருங்க. நாடு சொல்லுங்க பாருங்க. டு அப்படின்னு ஒழிங்க. நாடுன்னு சொல்லுங்க. டு டு நாடு. டு அப்படிங்கிற ஒரு மாத்திரை. நாடுன்னு சொல்லும்போது நான் சொல்றேன் நம்ம நாக்கு டூவை வந்து என்ன பண்ணும்? அரை மாத்திரம் தான் ஒழிக்கும். இதே நடுன்னு சொல்லி பாருங்க. நடு நாடு, நடு நாடு, கொடு கோடு அப்படின்னு சொல்லி பாருங்க. நடுவுல ஒரு மாத்திரம் ஒழிச்சிடும், ஏன்னா குறிலை அடுத்து வந்துருக்கு. இதே நெடியில ஒழிச்சு பாருங்க. நீங்க சொல்லி பாருங்க. எதுவும் விதி இருக்கு மனப்பாடம் பண்றலாம் நீங்க நினைக்க வேண்டாம். நடு நாடு, சரிங்களா? அது ஆது, மடு மாடு. மடுன்னு சொல்லும்போது முழுசா ஒழிக்கும், மாடுன்னு சொல்லும்போது அரை மாத்திரம் தான் ஒழிக்கும். இதுதான் குற்றியலுகரம். அப்ப அதையும் இங்க நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல ஒரு மாத்திரை ஒழிக்காது, இது வந்து அரை மாத்திரம் தான் ஒழிக்கும். அப்ப ஒன்றை இங்க ஒண்ணு ரெண்டரை, அதுதான் இதோடைய மாத்திரை. இது வந்து அப்படியே நம்ம அடுத்த வகுப்புல அந்த கண்டென்ட் டீட்டெயில் இன்னைக்கே வந்து இன்னைக்கு நடத்த முடியுமே தெரியல. இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சரிங்களா? இது எல்லாமே வந்து டிஎன்பிசியில கேள்விகளை கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து உயிர்மை எழுத்துக்கள் 216 இருக்கு. சரிங்களா? அந்த எழுத்துக்கு பத்தி தனித்தனியா பார்க்க போறோம். அது கூட வந்து இப்ப ஆயுத எழுத்தும் ஒண்ணு இருக்கு. அப்போ வந்து நம்ம கணக்கு போடும்போது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆக மொத்தம் 30, முதல் எழுத்துக்கள் 30. இது தனித்தனியா சேர்ந்து 216, ஆக மொத்தம் 246. இது கூட ஆயுத எழுத்து ஒண்ணு சேர்த்தோம், அது 240. அப்ப தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 அப்படின்னு நம்ம டேலி பண்ணிக்கலாம். சரிங்க, சரி. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து சார்பு எழுத்து, முதல் எழுத்து 30, சரிங்களா? சார்பு எழுத்து 10. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளபடை, குற்றியலுகரம். கண்டிப்பா நம்ம இது பார்த்து படிச்சே ஆகணும். குற்றியலுகரம் இப்ப நான் சொன்னேன், அது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம படிக்கிறது. சரிங்களா? படிச்சிடலாமா? சரி. இதுல உயிர்மை பாருங்க. உயிர்மை, இந்த உயிர்மை எழுத்தை நான் இங்க எப்படி பிரிச்சு கொடுத்துருன்னு பாருங்க. எல்லாருக்கும் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு சொல்லணும். அதாவது இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்ற மாதிரி, இக்கு கூட்டல் ஆ சா, இக்கு கூட்டல் சா, இச்சு கூட்டல் ஆ சா அப்படின்ற மாதிரி 216 எழுத்து வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது இந்த பக்கம் பாருங்க மெய் எழுத்துக்கள் இருக்கும், இந்த பக்கம் உயிர் எழுத்துக்கள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து 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 காக்கா கீக்கி கூக்கு அப்படின்னு சொல்லி 216 எழுத்துக்கள் வருது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இதுல எண்ணிக்கை தனித்தனி பிரிச்சு பார்க்கலாம். பாருங்க, உயிர்மை குறில்கள் எத்தனை? 90. இது எப்படி வந்துச்சு பாருங்க. நான் ஒரு இது போட்டு காமிக்கிறேன் பாருங்க. உயிரெழுத்து 12, இது கூட மெய்யெழுத்து 18. நல்லா பாருங்க. இந்த உயிரெழுத்துல 2 பாட்டு இருக்கா, 5 குறில் இருக்கு, 7 நெடில் இருக்கு. கரெக்டா தானே? இதே மாதிரி பாருங்க, இப்ப பாருங்க இங்க 18 எழுத்து இருக்கா. இப்ப மொத்தமா நீங்க பெருக்கினீங்கன்னா 216 வந்துடும். 216 எழுத்து வந்துருமா? இப்ப நீங்க குறில் நெடில்லாம் பிரிச்சா அப்ப மொத்தமா இருக்கிற உயிர்மை எழுத்துக்கள்ல குறில் எத்தனை அப்படின்னு கேட்டா, இந்த 5 கொண்டு போய் நீங்க 8ஓட பெருக்கணும், 18ஓட பெருக்கணும். அப்ப பெருக்கிட்டா உங்களுக்கு 90 வரும். இதே மொத்தமா இருக்க உயிர்மை எழுத்தில் நெடில் எத்தனை நீங்க கேட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற 7 கொண்டு போய் 18ல பெருக்கணும். அப்ப வந்து 126 வந்துடும். இது ஓகேன்னு பாருங்க. அப்ப இனிமேலே இப்படி ஒரு கேள்வி கேட்டா, உயிர்மை குறிலோட எண்ணிக்கை, உயிர்மை நெடிலோட எண்ணிக்கைன்னு கேட்டா வரும். சரிங்களா? ஓகே. இது ஒரு. அடுத்து பாருங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்ட என்ன செய்யலாம். இப்ப வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 இருக்கு. இது வந்து கம்மியா மொத்தம் 214 எவ்வளவு வல்லினம் இருக்கு பாருங்க. கசட தபர அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க வல்லினம். இது மட்டுமா வல்லினம்? பாருங்க, கா சாடா சாபாரா, அதே மாதிரி கி சிடி சிபிரி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போலாம். அப்ப அந்த மாதிரி மொத்தமா எத்தனை வல்லினம் இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? இப்ப 12 எழுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் 18 எழுத்து மெய்யெழுத்து, வல்லினம், மெல்லினம், இடையினம். 6 6, இது வல்லினம், இது மெல்லினம், இது இடையினம். அப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கு அப்படின்னா பாருங்க, 6 கொண்டு போய் பெருக்கிக்கோங்க. சரிங்களா?
12 வல்லினத்துன்னு பாருங்க, இதை வந்து இதை மன்னிக்கணும், இதுல வந்து குறில் நெடில பிரிச்சுக்கணும். 5 12 சரி 5 7 அப்ப வந்து 5 30. இது வந்து என்னது, மொத்தமா இருக்க வல்லின உயிர்மையோட குறில் 5 30. அடுத்து 7 42. அப்ப வந்து உயிர்மெயின் நெடிலோட எண்ணிக்கை எது, வல்லினத்தோட. அப்ப வல்லின 2 பார்ட் இருக்கு, மொத்தமா பாத்தீங்கன்னா 72 வரும். 72 வரும். அந்த 72ல 2ஆ பிரிச்சோம்னா குறில் 30 நெடில் 42. இதேதான் மெல்லினத்துக்கும் இதேதான் இடையினத்துக்கும். சரிங்களா? இத வந்து இந்த பிரிச்சு இருக்கிற எண்ணிக்கை நான் வச்சு இந்த பழைய பாடத்துல கொடுத்திருப்பாங்க. அப்ப 216 அப்படின்றத நம்ம எப்படி பாக்குறோம், 90 அப்புறம் 126 பாக்குறோம். சரிங்களா? ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா வல்லினம், அதாவது வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம், வல்லினம் மெல்லினம் இடையினம். இதை பாத்தீங்கன்னா குறில் எத்தனை 30 இருக்கும், 30 30 30. நெடில் எத்தனை இருக்கும் 42 42 42. மொத்தமா பாத்தீங்கன்னா 72 72 72 இருக்கும், 126 216 சரியா போயிடும். இத உள்ள இருக்கிற எண்ணிக்கைய நினைவுல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆயுதம் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த திருக்குறள் பகுதிக்கு போலாம். பாட புக்ல இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஆயுதம் அப்படின்றது வந்து 3 புள்ளிகளை வச்சு நம்ம குறிப்பிட ஒரு எழுத்து. இதுக்கு வந்து எதெல்லாம் இது எதை வச்செல்லாம் இது எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வேற பேர்கள் என்ன இருக்கு, முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, ஒற்று, இதெல்லாம் அதுக்கு இருக்கிற மற்ற பெயர்கள். அப்போ வந்து ஆயுதத்தை பற்றிய பின்வரும் குறிப்புகளில் தவறான ஒன்று சரியான ஒன்று அப்படின்ற கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஞாபகம் வச்சிருந்து பதிலளிக்கலாம். முப்புள்ளி பார்த்தாவே தெரியுது, முப்பார் புள்ளி கொஞ்சம் பெருமையா சொல்றோம், தனிநிலை இது வந்து உயிரோடையும் சேராது மெய்யோடையும் சேராது தனி. ஒற்று அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாப்பலுக்கணத்துல வந்து ஆயுத எழுத்து வந்து நம்ம வந்து ஒற்றுன்னு சொல்லுவோம். ஒற்று எழுத்துனா புள்ளி வச்சு எழுத்துனா ஒற்று எழுத்து கிடையாது. ஒற்றளபடைன்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஒற்றளபடைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து மெய்யெழுத்து சேர்ந்து அது கூட ஆயுத எழுத்து சேர்த்து சொல்லுவோம். சரிங்களா? 10 + 1 11 சொல்லுவோம். அப்போ ஒற்று என்பதும் ஆயுதத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை. இந்த அரை மாத்திரையை பாத்தீங்கன்னா 2 சொல் நான் எழுதுறேன், அகுது அப்படின்னு எழுதுறேன், அடுத்து வந்து பக்ரீதுன்னு எழுதுறேன். இது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கிறாங்க. இப்ப ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா ஆயுதத்துடைய மாத்திரை அளவு என்னன்னு கேட்கலாம், அல்லது ஒட்டுமொத்தமா இந்த சொல்லுடைய மாத்திரை அளவு என்னன்னு கேட்கலாம். இந்த இடத்துல ஆயுதத்துடைய மாத்திரை அளவு இயல்பான மாத்திரை அரை. இந்த 2வது சொல்ல ஆயுத மாத்திரை அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா கால். ஏன் அப்படின்னா இது வந்து இயல்பா ஆயுத எழுத்து வந்திருக்கிற ஒரு சொல்லு, இதுக்கு பேரு முற்றாயுதம் பேரு. இது 2வது இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஆயுத நேரத்துல குறுகி ஒழிச்சிருக்கு கால் மாத்திரையா, இது பேரு ஆயுத குறுக்கம் அப்படின்னு பேரு. நம்முடைய சார்பெழுத்துல கடைசியா படிப்போம் ஆயுத குறுக்கம். சரிங்களா? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்துல ஆயுதத்துக்கு எத்தனை மாத்திரை, கால் மாத்திரை அப்படின்றது பின்னாடி பார்க்க போறோம். அதனால ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா ஆயுதம் இப்படி 2 மாதிரி விஷயத்தோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி ஒற்றளபடையில ஆயுதம் வந்து 2 முறை அளவெடுத்து வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் பின்னாடி வரும், அங்கெல்ல கனெக்ட் பண்றேன் இந்த விஷயத்தை மீண்டும். சரி, இதை வந்து ஒரு டெஃபினிஷனா சொல்லும் பொழுது சரிங்களா, ஒரு இந்த ஆயுதம் இடையில மட்டும்தான் வரும். அப்ப பாருங்க, சொல்லுக்கு இடையில மட்டுமே வரக்கூடிய ஒரே எழுத்து வந்து இந்த ஆயுதம் மட்டும்தான். சரிங்களா? அப்ப அது இடையில மட்டும்தான் வரும். தனக்கு முன்னாடி என்ன பெற்றிருக்கும் அப்படின்னா ஒரு குறில் எழுத்தை பெற்றிருக்கும். அப்ப முன்னாடி கண்டிப்பா நெடில் இருக்க வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி தமிழ் சொல்லே இல்லை. அதே மாதிரி வந்து பிரான்ஸ்ன்னு போடும்போது இப்பு போட்டு போடுவாங்க, அக்கு போட்டு பிரான்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி முன்னாடி போடுற பழக்கம் வந்து நமக்கு கிடையாது. சரிங்களா? அப்ப ஆயுதத்தை முன்னாடி வச்சு எழுதுனா அது வந்து ஒளி குறிப்பை வந்து அப்படியே வந்து நம்ம மாத்துறதுக்காக அப்படி பயன்படுத்தக்கூடிய ஆயுத எழுத்தை வந்து முன்னாடி நம்ம எழுதுறது இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுதம் வந்து இடையில மட்டும்தான் இடம்பெறும். அது எப்படி இடம்பெறும், தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தை பெற்றிருக்கும், தனக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் வல்லினமை தான் இருக்கும், வல்லின உயிர்மை மட்டும்தான் இருக்கும், வேற எழுத்து இருக்கும். இங்க பாருங்க ரீன்னு இருக்கா, எந்த எழுத்து, அக்ரின்னு எழுதி பாருங்க, அக்ரினை. சக்ஸ்ன்னு எழுதி பாருங்க. என்ன இருந்தாலும் ஆயுதத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கும், ஒரு வல்லின உயிர்மை தான் இருக்கும். வல்லினம் என்னது, கசட தபர. இதோடைய வர்க்க எழுத்துக்கள் ஏதோ ஒன்றுதான் ஆயுதத்துக்கு பின்னாடி பின்தொடருமே ஒழிய வேற எதுவுமே இருக்காது.
அப்ப இந்த கண்டிஷனை கொடுத்து இது ஆயத்தோட சம்பந்தப்பட்டதா இல்லையான்னு கேட்டாங்கன்னா நமக்கு உடனே வந்து ஆமாங்க இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க. அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் ஆயுத எழுத்தோடைய கேரக்டரு, அதெல்லாம் கொடுத்துட்டு பொருந்துமா பொருந்தாதா, தொடர்புள்ளதா தொடர்பற்றதா அப்படின்னு கேட்கலாம். சரி, ஆயுதத்துக்கு அந்த மாத்திரை எழுதுன்னு பார்த்தா அரை மாத்திரை. இந்த இடத்துல நம்ம ஆயுத குறுக்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆயுத குறுக்கத்தின் போது ஆயுதம் கால் மாத்திரையா ஒலிக்கும். 3 வார்த்தை அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு வார்த்தை அரை மாத்திரை இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அப்ப இதை நம்ம நினைவில் வச்சுக்கலாம். ரைட்டா? இது நம்ம 6th புக்கு. நான் இந்த கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு இன்னைக்கு நடத்துற பகுதி தான் இது. இது அப்படியே நம்ம புக்ல இருக்கிறத தான் இந்த காமிச்சிருக்கேன். இது அப்படியே நீங்க வந்து மொழி பயிற்சி அப்படின்ட்டு இப்ப புதுசா என்ன பண்றாங்க வந்து ஒரு வாக்கியத்தை கொடுக்கறது, வாக்கியத்தை அமைக்க சொல்றது, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்களா, அதெல்லாம் எங்கிருந்து எடுப்பாங்க அப்படின்னா இந்த பகுதியிலிருந்து எடுப்பாங்க. சரிங்களா? இங்க கூட பாருங்க, கபிலர்னு போட்டு மாத்திரை அளவு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இல்லையா? கபிலர். இந்த பகுதியில எல்லாம் வந்து நீங்க வந்து இது சேர்த்து பார்த்துக்கணும். இது நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். நீங்க எல்லாருமே வந்து சில பேர் உங்களுடைய எண்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்படி வந்து இன்னைக்கு புதிதாக வந்தீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை வந்து இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. சரிங்களா? இன்னைக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இதை வந்து புதிதாக பெருசா எதுவும் இல்லை இந்த இதுல அப்படி பார்த்துக்கணும். இங்க வந்து கலைச்சொல் அறிவம். அப்ப இதை வந்து நம்ம கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். பழஞ்சொலி, இணையம், தேடுபொறி, முகநூல், புலனம், அப்ப இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து இந்த கலைச்சொற்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதோட நிறுத்தாம இன்னும் உள்ளுக்குள்ள போயிட்டு கணினி சார்ந்த சொற்கள் அந்த மாதிரி வந்து மொத்தத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு இன்டர்நெட், கிளாக் வைஸ், சர்ச் இன்ஜின், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஆன்டி கிளாக் வைஸ், வாய்ஸ் டச், குரல் தேடல், டச் ஸ்கிரீனு, ஆப்பு, மின்னஞ்சல், இதெல்லாம் வந்து முதலெழுத்து சார்பெழுத்து பத்தி இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆயுதம் அதான் இங்க பார்த்துட்டு இருந்தோம். நல்லதுங்க, நான் வந்து காமிச்சிருக்கோம். உங்க பத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரி பத்தி கொடுத்து அதுல கேள்வி கேட்கறது அப்படின்லாம் வந்து இருக்கு. இதை நீங்க ஒரு முறை வாசிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கு. பெரிதா 6ஆம் வகுப்புல உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதை வந்து உங்களுக்கு அனுப்புறேன். இதை வந்து பிடிஎஃப் வந்து அந்த அன்னைக்கு உள்ள அது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல போய் பார்த்தாலும் நீங்க அதை பார்த்துக்க முடியும். கண்டம், தட்ப வெப்பநிலை, வானிலை, வலசை, புகலிடம், புவியீர்ப்பு புலம், இதெல்லாம் வந்து இதை கலைச்சொல்லு. இதெல்லாம் அப்ப டெஸ்ட்ல வந்து இதெல்லாம் பொருத்த சொல்லியோ பொருந்தா ஒன்றுன்னு சொல்லியோ கேட்கலாம். சரிங்களா? அப்ப நான் வந்து கேட்பேன், அவங்க கேட்கறாங்க இல்லையோ நம்ம கேட்டு பயிற்சி எடுக்க வேண்டியதான். சரிங்களா? அப்போ வந்து கான்டினென்ட், மைக்ரேஷன், கிளைமேட், சாங்சுரி, வெதர், கிராவிடேஷனல் ஃபீல்டு, இப்படிலாம் வந்து நடக்குது. அடுத்து மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள். சரிங்களா? இந்த பகுதி பார்க்கறதுக்கு முன்னாடி அது பேரலா வந்து திருக்குறள் இந்த பகுதிக்கு போறேன். அதே மாதிரி வந்து சந்திப்பிழை திருத்தம் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு டைமுக்காக நான் பண்ணி போறேன். மீண்டும் வந்து விரிவான பார்ப்போம். திருக்குறள் சம்பந்தமா வந்து கேள்வி வந்து உங்க 2 பகுதியில் கேட்கறாங்க. ஒண்ணு வந்து நம்முடைய இந்த இதுலயும் கொடுத்துருக்காங்க, இலக்கியம் அப்படின்ற தலைப்புலையும் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கேயும் தமிழ்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா நம்முடைய யூனிட் 8ல வந்து இதே மாதிரியான பகுதி இருக்கு. அங்கேயும் வந்து கேட்பாங்க. அங்க 25 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க, இங்க 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஒரே நேரத்துல 2க்குமான தயாரிப்பு தான். நம்ம எதை எங்க கேட்பாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம், இதுவரையில என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிட்டு இந்த 20 குறளையும் நான் உங்களுக்கு நான் குயிக்கா சொல்லிட்டு போறேன். இது வந்து என்ன அப்படின்னா இந்த திருக்குறளை நமக்கு மனப்பாடம் ஆகணும். மொத்தமா 20 அதிகாரங்கள் தான் இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப 20 அதிகாரம்னா 200 திருக்குறள். அப்ப 200 திருக்குறள்கள் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ணணும். இதுல பல குறள்கள் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுல படிச்சிருப்போம், தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து கேட்டா கூட நீங்க சொல்லுவீங்க இது என்ன ஒரு 40 குறள்கள் வந்து உங்களுக்கு மனப்பாடமா தெரிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 40-50 குறள்கள் வந்து சொன்னா உங்களுக்கு ஆமா இந்த குறள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்.
மற்ற குறப்பாக்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்ப 90 மீதி 100 அது 110 குறள் வந்து உங்களுக்கு புதிதாக வந்து கேள்விப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி சரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபெமிலியர் அப்படின்னா ரொம்ப நமக்கு அடிக்கடி பழக்கப்பட்டது. இந்த மாதிரியான பேச்சு வழக்குல சொல்லிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பட்டிமன்றத்துல ஏதாவது நம்ம செய்தித்தாள்ல படிக்கிறது, நம்மளுடைய நம்ம திருமண அழைப்புதல்ல போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம். அப்ப அதுதான் ஃபெமிலியர் ஆகுதுன்னு சொல்றோம். தெரிஞ்ச குறள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப இதுல இருந்து கேள்விகள் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, அப்ப வந்து கண்டிப்பா இந்த 200 குறப்பாகக்கூடிய பொருள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு திருக்குறள் சொன்னா இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருக்குறளை வந்து மனப்பாடம் பண்ணணும். 200 மனப்பாடம் பண்ணணும்னா ஓரளவுக்கு நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துட்டு தேவையில்லை. இந்த 200 வந்து நான் ஆடியோ கிளிப்பா உங்களுக்கு தரேன். அது இசையோட வந்து இருக்கும். நீங்களும் எடுக்கலாம் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அதை மட்டும் தனியா கட் பண்ணி உங்களுக்கு தரேன். வீட்டுல வந்து பிளே பண்ணி டெய்லி கேட்டுட்டே வாங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் உங்க வேலை பார்த்துட்டே இருங்க. படிக்கிறத தவிர்த்து மற்ற நேரங்கள்ல வீட்டுல பிளே பண்ணிருங்க. ஒரு 2 மாசத்துக்கு வந்து இதுதான் வீட்டுல ஓடும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கீங்கிட்ட வந்து ஆர்டர் போட்டுருங்க. இல்லை கெஞ்சி சம்மதம் வாங்கிக்கோங்க. அப்படி பிளே பண்ணிட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதை பத்தி கேர் பண்ணாதீங்க. நீங்க பாட்டு குளிங்க, சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த சமயத்துல அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டாம். அதான் மனப்பாடம் ஆயிரும் ஒரு 10 நாள்ல. இப்படிதான் இது மனப்பாடம் ஆகும். அந்த குரலை அது வந்து கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது அதோட பொருள் நமக்கு தெரிஞ்சிடணும். சரிங்களா? ஏன்னா கேள்வி எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் கேள்வி கேட்கணும். சரி, முதல்ல மனப்பாடம் பண்றது தேவை என்ன அப்படின்னா, எப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து அந்த கேள்விகள்லாம் அங்க இருக்கு. கிட்டத்தட்ட 150 கேள்விகள் வந்து இதுவரை கேட்கப்பட்ட திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதை நம்ம காட்டிட்டு நேரம் ஓடிடும். அதனால வந்து சொல்றேன் எளிமையா. அப்ப வந்து திருக்குறள் மொத்தம் 7 சீர்கள் இருக்கு. 2 அடியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்ப இங்க வந்து 4 சீர் எழுதுறேன். இங்க வந்து 2வது 3 சீர் எழுதுறேன். இப்ப எப்படிலாம் கேள்வி கேட்கறாங்கன்னா, முதல்ல வந்து இந்த ஈற்று சீரை வந்து என்ன பண்ணுவோம், காலி பண்ணிடுறது. ஈற்று சீரை எடுத்துட்டு அந்த ஈற்று சீரை வந்து டேஷ்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த குறப்பாவின் ஈற்று சீர் என்னன்னு கேட்பாங்க. ஈற்று சீர் கேட்பாங்க. அப்படி கேட்டிருக்காங்க. நான் ப்ரூஃப் காமிக்கிறேன். அதே மாதிரி 2வது சீரும் தூக்கிறது. அதை தூக்கிட்டு விடுபட்ட சீர்களை நிரப்பவும் கேட்பாங்க. இக்குறளின் 2ஆம் அடியை எடுத்து எழுதவும் கேட்டிருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட சீர்களை நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4வது சீர்ல இருந்து மொத்தம் 3 தான் கொடுத்துருப்பாங்க ஒரு திருக்குறள்ல. கொடுத்துட்டு மீதி இருக்கிற 4 சீரையும் நீ மனப்பாடம் பண்ணிட்டு எழுத முடியுன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, நமக்கு டெஸ்ட் கேட்பாங்க. இது எல்லாம் வினாத்தாள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். நம்மகிட்ட வந்து ஆப்லயே வந்து டெஸ்ட்ல இருக்கு, நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ வந்து இப்ப திருக்குறளை மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவை இந்த இடத்துல இருக்கு. அப்ப சீர்களை விடுபட்ட சீர்கணக்கு என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீங்க கரெக்டா மனப்பாடம் செய்யலினா இந்த இடத்துல படும்னு வருமா, இந்த இடத்துல தரும்னு வருமா, சரிங்களா, அப்படின்னு நமக்கு தெரியாது. சரியா? இகழ்னு வருமா, புகழ்னு வருமா, சரிங்களா, அப்படின்னு நமக்கு தெரியாது. படிச்சு பார்த்தா ஒரே ரிதமா இருக்கும். சம்பந்தமே இல்லாம கேட்க மாட்டாங்க. படிச்சு பார்த்தா 2 ஒரே மாதிரி இருக்கு. நான் கூட கேள்வி கீழே பின்னாடி வச்சிருக்கேன், அதை நீங்க பார்க்கலாம். அப்ப இது படிச்ச ஒரே மாதிரி இருக்கு, எதுன்னு தெரியாது. அப்ப அது தெளிவு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? சரி, அப்ப வந்து மனப்பாடம் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஈற்று சீர், ஈற்றுக்கு பக்கத்து சீர், 2வது அடி அப்படி தூக்கிறது, 4 சீர்களை அப்படி காலி பண்ணிட்டு கேட்கறது, இதெல்லாம் அதுல இருக்கும். சரி, அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட பொருள் படிச்சிருக்கணும். அப்ப ஒரு 2 குறளை வந்து முழுசா கொடுத்துடுறாங்க. முழுசா கொடுத்துட்டு இதுல வந்து அவர் சொல்ல வேண்டிய என்ன பொருளை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் நடத்தும் போது சொல்றேன், வினாத்தாளை பார்க்கணும், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, அடுத்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு வரியை கொடுத்துட்றாங்க, ஒரு அடியை கொடுத்துட்றாங்க. 2வது அடியை கொடுக்க மாட்டாங்க. 1ன்னு போட்டு முதல் அடியை ஒரு குறளுடைய முதல் அடியை கொடுத்துருவாங்க. 2ன்னு கொடுத்து இன்னொரு திருக்குறளுடைய முதல் அடியை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மேற்கண்ட 2 குறப்பாக்களில் திருவள்ளுவர் பொருளின் ஒழுக்கத்தின் மேன்மை பற்றி சொல்லும் பொழுது எதை பத்தி சொல்றார், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதை எப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த குறளை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அடையாளப்படுத்தியிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க கண்டென்ட்லாம் முழுசா கொடுத்துருக்க மாட்டாங்க, அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அப்ப நாம அந்த குறள் முழுசா தெரிஞ்சிருந்திருக்கணும். தெரிஞ்சிருந்த நமக்கு வந்து அதோட பொருள் புரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து இந்த கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல ஒண்ணு நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். புரியுதா நான் சொல்றது? இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா,
ஒவ்வொரு திருக்குறளுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அறத்துப்பால் பொருட்பால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இன்பத்து பால் விட்டு பார்த்தா, காமத்து பால் விட்டு பார்த்தா. அதனால நமக்கு என்னது, நம்ம வாழ்க்கைக்கான வேலை கிடைக்கிறதுக்காக 200 குறப்பா தான் படிக்க சொல்லணும். உண்மையிலே திருக்குறளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா குரலையும் படிக்க ஆசைப்படுவீங்க, எல்லா குரலையும் மனப்பாடம் பண்ண விருப்பப்படுவீங்க. அதை பத்தி இன்னொரு நாள் பார்ப்போம். சரி, ஆக வந்து இப்ப வந்து பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? சரி, இது ஒண்ணு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த 7 சீர்கள்ல இடம்பெறுகின்ற இந்த வார்த்தைகள் வந்து அதோட சொற்பொருள் என்ன, சில இடங்கள்ல கேட்கறாங்க. இது வந்து புதிய பாட புக்கெல்லாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலா கொடுக்கல. பொருளையே கூட என்ன பண்றாங்க, சும்மா கொடுத்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க, சொற்பொருள் கேட்பாங்க. அடுத்து இலக்கண குறிப்பு கேட்பாங்க. இதெல்லாம் சமச்சீர் புக்ல இருந்திருக்கு. இப்ப நம்ம தர மெட்டீரியல் இது இருக்கும். சரிங்களா? நடத்தும் பொழுது சொல்லிட்டு தான் நடக்கும். அப்ப இதை வந்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் நமக்கு. பொருள் புரிஞ்சாவே அந்த சொல் வந்து பெயர் சொல்லா, வினை சொல்லா, தொழிற்பெயரா. பெயர் சொல்லா இருந்தா தொழிற்பெயரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் கன்சிடர் பண்ணும். அப்ப என்ன பண்றாங்க, இந்த சில சொற்களுக்கு ஒரு சொல்ல எடுத்துட்டு சரிங்களா, அந்த சொல்லுக்கான இணையான அந்த சொல்லுடைய எதிர் சொல்ல கேட்கறது. சரிங்களா? அந்த சொல்லுடைய அதுக்கு இணையான ஒரு ஆங்கில சொல்ல கேட்கறது. இப்படியாக வந்து கேட்டு அப்ப என்னென்ன செய்யணும், பொருள் புரிஞ்சிருக்கணும். அந்த வார்த்தைகள் நமக்கு ஓரளவுக்கு ஃபெமிலியர், நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான். அதை தெரியலனா அது சொற்பொருள்ல வந்து அதை பார்த்துக்கணும். விழுப்பம் தரலாம். விழுப்பம்னா இப்ப என்னது, சிறப்பு, மேன்மை அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம் ஏன் வந்து உயிருக்கு மேலாக ஓம்பப்படுகிறது, அதாவது கருதி காக்கப்படுகிறது அப்படின்னா அது விழுப்பத்தை தருவதால். அப்ப விழுப்பம் என்னது, உயர்வை தருவதால், சிறப்பை தருவதால், மேன்மையை தருவதால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு முறை தான் கேட்பீங்க. சரிங்களா? அப்ப திரும்ப வந்து நம்ம ஒரு முறை நான் நடத்துவேன், அது கேட்பீங்க, புரிஞ்சிடும். திரும்ப திருக்குறள்ல வந்து நீங்க ஆடியோல கேட்பீங்க, அது கேட்கும் பொழுது உங்களுக்கு அர்த்தம் புரியும். அடுத்து வந்து வினாத்தாள பார்ப்பீங்க, அப்ப எல்லாமே புரிஞ்சிடும். இதுதான் கான்செப்ட். அப்புறமேல அவங்க அந்த அகாடமி, இந்த அகாடமி, எந்த அகாடமி, யாரு கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணி பாக்குறீங்க, சரியா போச்சு. அவ்வளவு. சரிங்களா? தினமும் 50 வினாக்கள், 100 கேள்விகள் அப்படிலாம் போடுறாங்க இல்லையா? இதெல்லாம் படிச்ச பின்னாடி அந்த பார்ட்ல போய் நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேவா? சரிங்களா? அப்ப பார்ப்போம். சரி, அப்போ வந்து பொருள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து சில திருக்குறளுடைய அணிகள் கொடுத்திருப்பாங்க. அப்ப அணிகள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அணிகள் இங்க பாத்தீங்கன்னா, அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கு இழுக்கா இயன்ற தரம் சொல்ல. அப்ப அழுக்காறுன்னு என்னது, அழுக்கு கிடையாது, பொறாமை. பொறாமை என்பது ஒரு மன அழுக்கு தான் இல்லைங்களா? அப்ப அழுக்காறு அப்ப வந்து ஒரு இடத்த ஒப்பிடுறாரு. அப்ப எப்ப வந்து நம்ம வந்து ஓமை வந்து எப்ப பயன்படுது, ஒப்பிடும் போதுதான் பயன்படுது ஓமை. அப்ப மான் போல, மீன் போல, நிலா போல அப்படின்ற, நிலா போல முகம், தாமரை போன்ற பாதம் அப்படின்னு வந்து ஒரு பொருளை உயர்வுபடுத்துறதுக்காக வேற ஒண்ணு ஒப்பிட வேண்டியிருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து ஒழுக்கம் இல்லாதவனை பற்றி சொல்றதுக்காக அழுக்காருடையவனை பத்தி என்ன பண்றாரு, சொல்ல வராரு. அப்ப அழுக்காறு பொறாமை இருக்கிறவன்ட்ட செல்வம் இருக்காது, அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட என்ன இருக்காது, உயர்வு இருக்காது அப்படின்ட்டாரு. அந்த இடத்துல வந்து போன்று இல்லைன்ட்டார். அப்ப இந்த இடத்துல வந்து ஓமை அணியை பயன்படுத்திட்டார். அப்படி அணிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கும், அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அப்படி கேள்வி கேட்கறாங்க இல்லைங்களா? அப்ப அணி வந்து அணி இலக்கணமே கொடுக்கல அப்படிலாம் கிடையாது, அப்ப படிச்சாங்க. இப்ப திருக்குறள் பற்றிய எல்லா விதமான கேள்விகளும் இடம்பெறும். அப்போ ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த சொன்னதுக்கு சம்பந்தமான இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை நீங்க பிடிஎஃப் பார்க்கலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அப்போ ஒரு ஐடியாலஜி புரியும். அந்த ஐடியாலஜி வச்சுட்டு நம்ம வந்து நான் நடத்தும் போது நீங்க கவனிச்சுக்கிட்டு, நானும் அந்த மாதிரி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவேன், அதை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த 2 அதிகாரத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம், நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்புறமேல இன்னைக்கு நான் பாருங்க, இப்ப நடத்தும் போது இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன், இன்னைக்கு ஓரளவுக்கு சொல்லதான் எடுத்துக்கிட்டேன். அப்ப நடத்தும் போது டைம் இல்லையா, இந்த டைம் வந்து நம்ம தினசரி எடுத்துமா இலக்கண பகுதி நடத்த முடியாது. அதனால வந்து இது தனி காணொலியா, அப்ப இன்னைக்கு வந்து இது இருக்கா, அப்ப நாளைக்கு வந்து 2 அதிகாரத்துடைய ஒரு காணொலி வந்து நமக்கு
நம்ம ஆப்ல இருக்கும். அந்த ஆப்ல போயிட்டு நீங்க வந்து ஓபன் பண்ணி அதை நீங்க இதே மாதிரி தான் இப்போ மட்டும் நீங்க பேசுறீங்களா, பேசல தானே அமைதானே கேட்டுருக்கீங்க. இதே மாதிரி தான் அந்த இடத்துல நான் பேசாம நான் மட்டும் நீங்க இடையில பேச மாட்டீங்க. அந்த வீடியோ மட்டும் பிளே ஆகும். அதை நீங்க பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கலாம், அல்லது அதுலயே நோட்ஸ் இருக்கும். நீங்க பார்த்துட்டு உடனே அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெஸ்ட் நீங்க எழுதலாம். அப்ப 2 அதிகாரம் இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு 2 அதிகாரம் முடிஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு நாளும் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப நடத்துற பாட்டை வந்து அந்த எஃபெக்டிவா என்னைக்கு வந்து அந்த கிளாஸ் இருக்கோ அன்னைக்கு நான் நடத்துவேன். அல்லது அன்னைக்கு வந்து அந்த திருக்குறள் வந்து அது கேட்கணும்னு நினைச்சேன் சார், டக்குன்னு வந்து எனக்கு மறந்துடுச்சு, வந்து எனக்கு தோணுச்சு நீங்க ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது நீங்க வந்து லைவா இருந்தா கேட்டிருப்பேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்க கேட்கலாம். சொல்றது புரியுதா? சரி, இப்படி பண்ணீங்கன்னா உறுதியா நம்ம முழு மதிப்பெண் வாங்கலாம். சரி, இப்ப இதுதான் வந்து திருக்குறள்ல இருக்கிற விஷயங்கள். நம்ம பார்க்கலாம் வந்து ஒழுக்கமுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரம், அது பொறையுடைமை அப்படின்ற ரெண்டு அதிகாரத்தை இன்னைக்கு பார்க்கலாம். 20 குறப்பாக்கள். கொஞ்சம் நான் வேகமா எடுத்தேன், உங்களுக்கு தெரிஞ்ச குறள் தான். 10ஆம் வகுப்புல முன்னாடி வச்சிருந்தாங்க இதை. சரிங்களா? சரி, ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒழுக்கம் இல்லாதவன்பா அப்படின்னா சிலதை மட்டும் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ வந்து பாலியல் சார்ந்த ஒழுக்கம் இல்லாதவனா உடனே வந்து தண்ணி அடிப்பான்பா அப்படின்னு ஒழுக்கம் இல்லை. அப்ப வந்து பாலியல் சார்ந்த தவறுகள் செய்யறாங்க அப்படின்னா ஒழுக்கன்றோம். அது மட்டுமா ஒழுக்கம்? அப்ப 5 சொல்றோம் பாருங்க, 5 ஒழுக்கம். அப்ப 5 ஒழுக்கம் இருந்துச்சு 5 இல்லைங்களா? அப்ப ஒழுக்கம் என்பது என்னது? திணைனா ஒழுக்கம் அர்த்தம். அப்போ ஒழுக்கம் என்பது உண்ணும் உணவு, பருகும் நீர், சரிங்களா? அதே மாதிரி அணியும் ஆடை, இது கொண்டு எல்லாமே சேர்ந்துதான் ஒழுக்கம். அப்போ ஒரு வாழ்க்கையுடைய அனைத்து கூறுகளை பற்றி சொல்றதுதான் ஒழுக்கம். அப்ப 5 ஒழுக்கம். அப்ப 5 இருந்துதான் 5 வகையான ஒழுக்கம். அப்ப எல்லாமே ஒழுக்கம் பொறுத்து, சரிங்களா? அது வந்து இப்ப ஆகுபெயர் மாதிரி 1 மட்டும் 2 மட்டும் மனசுக்கு பிடிச்சதை மட்டும் பிடிக்காத மட்டும் டிஃபைன் பண்ற மாதிரி இப்ப நம்ம பயன்படுத்துறோம். ஆனா ஒழுக்கம் என்பது எல்லா கூறுகளையும் உள்ளடக்கணும். சரி, அப்ப பாருங்க, இந்த ஒழுக்கம் அதுக்கு சிறப்புக்குரியது. அப்ப வந்து எல்லாராலையும் ஏன் வந்து அறநூல்கள், அறிவுரைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் ஒரு காலங்காலமா வந்து என்ன பண்ணுது, ஒரு நமக்கு நடைமுறையில வந்து இதெல்லாம் நன்மை தருது, நமக்கே தெரியுது. பிறரை வந்து இன்னாச்சொல் பிறர் மனசை கஷ்டப்படுத்துது. அப்போ மனசுன்னு ஒண்ணு இருந்திருக்கு மனுஷனுக்கு. அந்த மனசு வந்து இப்படி பேசும்போது சந்தோஷப்படுது, அப்படி வந்து அது அப்படி அதுக்கு எதிர்நிலையில் பேசும் பொழுது கஷ்டப்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப இது வந்து கண்டுபிடிச்சு அப்ப அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி இனியவை கூறல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இப்படி எல்லாம் வாழ்ந்த பிரச்சனை எல்லாம் போகும்பா அப்படின்னு சொல்றோம். பாருங்க, சரி, இப்படி வந்து வரையறைப்படுத்தினது உட்பட்டு நம்ம வாழ்ந்தா அதுதான் வந்து அறம் அப்படின்னு சொல்றோம், தர்மம் சொல்றோம். அதை பத்தி தான் அறநூல்கள் சொல்லுது. அப்ப எல்லா பாடப்புத்தலையும் முதல்ல வந்து திருக்குறள் வந்து அறநூலா திருக்குறள் வச்சிருக்காங்க. அப்ப 17 கீழ்கணக்கு நூல் எல்லாமே அதுல வந்து 18 நூல்ல 11 நூல்கள் வந்து அறநூலாக இருக்கு. அறநூல்னா என்னது? அறவரைய சொல்றது, அறிவறிய சொல்றது. அதுல மிக சிறந்த நூல் வந்து திருக்குறள். அப்போ அது இது மட்டும்தான், எந்த மதமும் சாரல, எந்த மொழியும் சாராம இருக்கு. சரிங்களா? எந்த ஒரு மொழியிலையும் இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு பின்னாடி ஒரு 100 வருஷம் கழிச்சு வர அவங்களுடைய மக்கள் வந்து அவங்க மூதாதை எழுதின மாதிரிதான் நினைப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பொருத்தமா, எங்க வச்சு சொன்னாலும் இது பொருத்தமா இருக்கும், யாருக்கு வச்சு சொன்னாலும் பொருத்தமா இருக்கும். அதுதான் வந்து 107 மொழிகளுக்கு மேல வந்து மொழிபெயர்க்கப்பட்டது காரணம் உலக பொதுமறைன்னு சொல்றோம். அது ஒரு மறை, அது வந்து ஒரு பொதுவான மறை அப்படின்னு சொல்றோம். சரி, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்புதல் அப்படின்னா பாதுகாத்தல் அர்த்தம். உடலினை ஓம்புக அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஓம்புதல். அப்போ அப்ப வந்து ஒழுக்கம் என்பது விழுப்பத்தை தரும், சிறப்பை தரும்.
இப்ப நமக்கே தெரியுது, சரியா இருக்கிறீங்களை பார்த்தா நமக்கே வந்து அச்ச உணர்வு. அப்ப வந்து அது விழுப்பத்தை தரும். அதனாலதான் ஒழுக்கம் வந்து உயிருக்கு மேலாக வந்து கருதி காக்கப்படும். அப்ப உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனா வந்து ஒழுக்க நிலைந்து நான் மீற மாட்டேன், மாற மாட்டேன் அப்படின்றதுதான் இங்க வந்து மேம்படுறாங்க. உயிரினும் அப்படின்பது இந்த உயிரை காட்டிலும் அப்படின்னு சொல்றாங்க. உயிரினும் மேலானதாக கருதி காக்கப்படும், காக்க வேண்டுங்கிற படும், காக்கப்படும் வேண்டும்னு சொல்லி பொருள் எடுத்துறாங்க. சரிங்களா? ஓம்பப்படும் அப்படின்னா அது பட்டு இருக்கு. அப்படிதான் நடைமுறையில இருக்கு நம்ம கிட்ட. தமிழகத்தை வந்து அப்படிதான் வந்து உயிருக்கு மேலானதாக ஓம்பப்படுகிறது. படும்னு எதிர்காலத்துக்கு மாதிரி தெரிஞ்சுக்கிறீங்க வச்சிருக்கீங்க. அப்படி வந்து அப்ப இந்த இடத்துல ஒழுக்கம்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர். சரிங்களா? படும் என்பது ஒரு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினை. அப்ப வந்து இது படும், பட்டது, படுகிறது, படும் அப்படின்றது ஒரு, சரிங்களா, இது வந்து ஒரு பெயரச்ச வாய்ப்பாடுதான். சரிங்களா? செய்யும், செய்ய, இதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். செய்து, செய்ய, செய்யும். இது வந்து செய்யும் என வாய்ப்பாட்டு வேண்டும். பார்க்கலாம். இப்ப விழுப்பம் என்பது என்ன பொருள்? சிறப்பு. ஓம்பப்படும், காத்தல் வேண்டும். படுங்கிறது வேண்டும் என்ற பொருள் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இது நமக்கு புரியுது. அப்ப வந்து சிறப்புகளை தருவதால் வந்து உயிருக்கு வேணா கருதப்படுகிறது. ஒழுக்கம் என்பது தொழிற்பெயர், அது மட்டும் இல்ல நான் வச்சுக்கலாம். படுங்கிறத பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து ரெண்டாவது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகதே துணை அப்படின்னு. பரிந்தோம்பி காக்க. இப்ப பரிந்து அப்படின்னு விரும்பி காக்கணும் தான். ஆனா எப்படி காக்கணும்? விரும்பி காக்கணும். ஏதோ வந்து வேண்டாம் வெறுப்பா சொல்லிட்டாங்கன்னா காக்க கூடாது. விரும்பி காக்கணும். ஏன்? தெரிந்தோம்பி தேரினும். நீங்க எப்படி வந்து ஆராய்ஞ்சு பார்த்தாலும், சரிங்களா, நீங்க எம்முறையில ஆராய்ஞ்சு பார்த்தாலும் கூட எதுதான் துணையா இருக்கும்? அகதே தான் துணையா இருக்கும். என்ன அகதே? ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் தான் நமக்கு உற்ற துணையாக இருக்கும். அதனால காத்திருங்க. போன குரலே பார்த்துட்டோம். ஆனா எப்படி காத்திருங்க? விரும்பி காத்திருங்க. பரிந்து ஓம்பி காக்க, பரிந்து காக்க. சரிங்களா? ஒழுக்கம். ஏன்? தெரிந்து ஓம்பிய தேரினும். நீங்க வந்து ஆராய்ந்து எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் கூட ஒழுக்கம் தான் துணையா, உற்ற துணையா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 3 இதை வந்து தெரிந்தோம்பி தெரினும் அகதே துணை. டேஷ் 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 தெரிந்தோம்பி தெரினும் அகதே துணை. இக்குறப்பாவில் எதனை துணையாக வள்ளுவர் குறிக்கிறார்? ஒழுக்கம், அன்பு, கருணை, சரிங்களா, கொடை அப்படின்னு சொல்லி ஒரு குரல்ல ஒரு வார்த்தையை போடும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த 3 சீரை வந்து கட் பண்ணிட்டா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப திருக்குறள் தெரிஞ்சிருந்தா நம்ம ரைட்டுங்களா? சரி. அப்ப என்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் தெரிந்தோம்பி தேரினும் அதுதான் நல்ல துணையா இருக்கும். அதனால அதை விரும்பி காத்துருங்க அப்படின்னு. சரி, சொற்பொருள் பார்த்தா விரும்பி, தேரினா ஆராய்ந்து பார்க்கறது, தேறுதல் அப்படின்னா தேறுதல் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கறது. இலக்கண குறிப்பு காக்க, காக்க வியங்கோல் வினைமுற்று. ஏன் இது காக்க? காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. பாருங்க, க இ இய இயர் இந்த விகுதிகள்லாம் பெற்று வந்தா அது என்னவா இருக்கும்? வியங்கோல். அப்ப இந்த இடத்துல இந்த இலக்கண குறிப்பு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, படி அப்படின்றது வேர்ச்சொல்லா. இது வந்து வியங்கோல் முற்ற மாத்தலாமா? படிக்க. செய், செய்க. வா, வருக. செல், செல்க. ஓகேவா? அப்ப கா, காக்க. அது என்ன கா? காக்க. கானா காத்தல். காத்தல், சோலை, இப்படி பல பொருள் இருக்கும். அப்ப காக்க, காத்தல், காக்க. அப்ப வந்து பாருங்க, இந்த இது க வந்து இருக்கா? அப்ப க இய இயர் என்ற ஒரு விகுதியில பெற்றிருந்து வேங்கொல்வி மற்ற, அதனால வந்து வேங்கொல்வி. சரி, பரிந்து, தெரிந்து வினையச்சங்கள். ஏன் வினையச்சங்கள்? இந்த இடத்துல தெரிஞ்சுட்டு போயிடலாமா? அப்ப பாருங்க, படி அப்படின்றது வேர்ச்சொல், படித்தான் என்பது வினைமுற்று. நல்லா கவனிங்க, படித்தான். இந்த படித்தான்ல தான் அப்படின்ற ஆன்றது நீக்கிட்டு படித்து அப்படின்னு ஒரு எச்சமா எழுதுறேன். படி
அப்படின்னு ஃபர்ஸ்ட் படித்தன்னு எழுதிட்டுமா? இந்த இடத்துல சொல்றேன், புரியலனாலும் மீண்டும் நடத்துவோம். இருந்தா தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிடும். படித்த, இந்த பக்கம் படித்து. அப்ப பாருங்க, படித்த பையன் போட்டா இந்த வாக்கியம் கம்ப்ளீட் ஆகும். படித்து முடித்தான் போட்டா கரெக்டா இருக்கும். அப்ப படித்த என்பது பெயரெச்சம், படித்து என்பது வினையச்சம். அப்ப டேஸ் பையன் டேஸ் முடித்தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டேஸ் பையன்ல போட்டா பெயரெச்சம் கிடைக்கும், டேஸ் முடித்தான் போட்டா வினையச்சம் கிடைக்கும். அப்ப பரிந்து பையன் பரிந்து முடித்தான் அப்படின்னா அது பரிந்துங்கிறது வினையச்சம். தெரிந்து, சரிங்களா? பணி, பணிந்த பையன் பணிந்து வந்தான், பணிந்து வந்தான், பணிந்து வாழ்ந்தான். அப்போ உகர ஈற்றுல வந்தா அது என்னவா இருக்கும்? வினையச்சமா இருக்கும். இகர ஈற்று உகர ஈற்றுல இருக்கும், சரிங்களா? அப்ப வந்து பரிந்து, தெரிந்து இதெல்லாம் வினையச்சம். இந்த சொல் நமக்கு புழக்கத்தில் இல்லாதனால நமக்கு அப்படி தோணுது, சரிங்களா? பரிந்து தெரிந்து இதெல்லாம் வினையச்சங்கள். அப்ப இதெல்லாம் நமக்கு கேட்கற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ரிப்பீட்டடா என்ன பண்ணுவோம், நம்ம டெஸ்ட்ல கொடுத்துருப்போம், சரிங்களா? அவங்க கேட்கறாங்க கேட்கல, நம்ம கொடுத்ததை நம்ம படிச்சிடணும் அப்படின்றது அந்த விதியின் அடிப்படையில பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். பிரித்தறிதல், பரிந்தோம்பி பரிந்து ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து ஓம்பி அப்படின்னு இதெல்லாம் பழைய பாட புக்ல இருந்திருக்கு, அதனால வந்து அது அப்படியே கொடுத்துருக்கு. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடி, அவ்வொழுக்கம் இல்லாதவர் விழிக்குடி. ரொம்ப எளிமையானது. ஒழுக்கம் உடைமை குடிமை, சரிங்களா? இழுக்கம் இழிந்து பிறப்பாய். அப்ப வந்து இதை வந்து எப்படி பொருள் எடுத்துக்கூடாது அப்படின்னா, இழிக்குடியினர் அப்படின்னா வருங்க. அப்ப ஒரு குடிய வந்து இழிக்குடி உயர்குடின்னு எதை வச்சு சொல்றாரு? ஒழுக்க வச்சு சொல்றாரு, வேற எதை வச்சும் சொல்லல. ஆண்டாம் அடிமை இப்படி எல்லாம் பேசல. எதை சொல்றாரு? ஒழுக்கம் உடையவரே உயர்குடி, ஒழுக்கம் இல்லாதவன் எலிக்குடி. அப்ப ஒரு குடியிலேயே வந்து ஒருத்தர் வந்து உயர்ந்தவரா இருப்பார், அதே குடி ஒருத்தர் வந்து என்னவா இருப்பார்? ஒழுக்கமில்லாத இருப்பார். வந்து அப்ப இவர் உயர்குடியினர், அண்ணன் தம்பியா கூட இருக்கலாம். அப்ப அவர் உயர்குடியினர், அவர் எலிக்குடியினர், அப்படிதான் அலையாடப்படுகிறது. அப்ப ஒழுக்கம் உடைமை குடிமை, ஒழுக்கம் இல்லாத நிலை வந்து இணைந்த பிறப்பு அடுத்த. அப்ப வந்து குடிமை என்பது இந்த இடத்துல வெறும் குடிமை இல்ல, உயர்குடி. அதுதான் குடிமை. குடிமைன்னு சொன்னாவே அது வந்து ஒழுக்கம் உடையவர் தான். இழுக்கம் என்பதினால ஒழுக்கம் இல்லாத தன்மை. இது இழிந்த பிறப்பு பெயரெச்சம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்ப டேஸ் பையன் இழிந்த பையன், இழிந்த பிறப்பு, இழிந்த பிறப்பு இழிந்த பையன். அப்ப பெயரெச்சம். எது பெயரெச்சம்? இதுதான் பெயரெச்சம். இது பெயரெச்ச தொடர், பெயரெச்ச தொடர். இது ரெண்டு சொல்ல வந்திருக்கு, இதுதான் பெயரெச்சம் அப்படி நான் வச்சுக்கலாம். மரப்பின் மூத்துக்குழலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கணும், சரிங்களா? இப்ப வந்து இன்னைக்கு நான் நடத்துறேன், இது மறந்துடுச்சு, உடனே இந்த வீடியோ அப்லோட் பண்றேன், நீங்க என்ன பண்ணலாம், திரும்ப பார்த்து கத்துக்கலாம். அல்லது நீங்களே பொருள் எடுத்து படிக்கலாம். என்னடா பொருள் சொல்றதுன்னு சொல்லிட்டு பரிமேலாளர் உரை எடுத்து நீங்க படிக்கிறது. சாலமன் பாப்பையா எழுதி வச்சிருக்காரு, அதை படிச்சுக்கிறது. அதெல்லாம் படிக்கலாம் நீங்க. ஆனா எதை நீங்க செய்ய முடியாது? பார்ப்பான் பிறப்பொழுக்கம், ஒழுக்கம் குன்றக்கெடும். அப்ப வந்து ஒழுக்கம் குறைஞ்சிச்சுன்னா அவனுடைய பிறவியே வந்து கேலி பேசப்படும். அப்ப அந்த குடிச்சிறப்பு இங்கேயும் குடிச்சிருக்கு. இந்த குடியை வந்து நீங்க எந்த மாதிரி வச்சுக்கூடாது, இன்னைக்கு வந்து பார்சியாலிட்டி பேச மாதிரி வச்சுக்கூடாது. நல்லா சொல்றாரு, நல்ல கேரக்டருங்கெல்லாம் உயர்ந்தவர், நல்ல கேரக்டர்லாம் வந்து தாழ்ந்தவர், அவ்வளவுதான். மனிதனை வந்து அவருடைய நற்பண்புகளால அழகலாம், அவ்வளவுதான். அப்ப ஹீரோ வந்து நம்ம கைத்தட்டுறோம், வில்லனும் கைத்தட்டுறோம் நடிப்பை பார்த்து. அதனால ஹீரோ தான் ஜெயிக்குன்னு நினைக்கிறோம், சரிங்களா? அப்ப அதுதான் வந்து திறமை. அப்ப ஒருவன் தான் கற்ற கல்வி மரப்பினும் மோத்துக்கொள்ளலாம். மறந்து போயிட்டா கூட திரும்ப எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். போன டிஎன்பிஎஸ்சி படிச்சது இப்ப எடுத்து படிச்சுக்கிறோமா, படிச்சுக்கிறோம். பட் என்ன பண்ணக்கூடாது, ஆனா ஒழுக்கம் குறைந்தா அது குடிச்சிறப்பு அழிந்து போகும். ஒழுக்கம் அப்படி கிடையாது, நீங்க மறந்தா திரும்ப வந்து திரும்ப மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்றேன். இலக்கண குறிப்பு கெடும் அப்படின்றது செய்யும் என்ன வாய்ப்பாட்டு வினைமுற்று. இது கேட்க மாட்டாங்க, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். கொழல் என்பது அல்லீற்று தொழிற்பெயர். இந்த அல் என்பது தொழிற்பெயர் மற்றும் அல் என்பது வந்து வியங்கோல் வினைமுற்றா வரும். இதை வந்து நம்ம அந்த இலக்கணம் படிக்கும் பொழுது இதை நான் கலெக்ட் பண்றேன், இங்க வேண்டாம். அழுக்காறு உடையான் தன் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இரான் கண் உயர். அப்ப பாருங்க, இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம், ஓமை அணின்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
அப்ப அழுக்காறு என்பது பொறாமை. பொறாமை இருக்கின்ற என்ன இருக்காது? ஆக்கம். ஆக்கம் என்ன? செல்வம். இப்ப இந்த இடத்துல வந்து ஆக்கம் என்பது செல்வம். சொற்பொருள் இங்க வந்து கட் பண்ணியிருக்கேன் இங்க இருக்கு. அழுக்காறு செல்வம். அழுக்காறு பொறாமை, ஆக்கம் செல்வம். சரிங்க. ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர். அப்ப ஒழுக்க இலான்கண் உயர்வு இருக்காதுன்னு சொல்லிட்டார். சரி, இப்ப பாருங்க, உடையான் வினையால் அணையும் பெயர். அணி என்ன அணி அமைஞ்சிருக்கு? ஓமை அணி அப்படின்னு கேட்டுங்களா? இந்த இடத்துல பாருங்க, உடையான் கண், அழுக்காறு உடையான் கண் அப்படின்னா உடையான் அப்படின்னா உடையவன் அப்படின்னு பொறாமை உடையவன். அழுக்காறு உடையான் அப்படின்னு சொன்னா அழுக்காறு உடையவன். அப்ப உடையான் என்பது இந்த இடத்துல வந்து தைரியம் உடையான் அப்படின்னா வினைமுற்று நினைப்போம். வினைமுற்று கிடையாது. உடையான் என்பது இந்த இடத்துல வினையால் அணையும் பெயர். அப்ப படித்தான் என்பது வினைமுற்று நமக்கு தெரியும். ஆனா படித்தவன் என்பது வினையால் அணையும் பெயர். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வினைமுற்று வினையால் அணையும் பெயரா ஆக்ட் பண்ணும். சரிங்களா? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பொறுத்தார் என்பது பாக்குறதுக்கு என்னவா இருக்கும்? வினைமுற்று மாதிரி இருக்கும். ஆனா பின்னாடி இருக்கிற பூமி ஆழ்வாரை படிச்சாதான் இந்த பொறுத்தார் என்பது பொறுத்தவர், பொறுத்து கொண்ட அந்த மனிதர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல்ல குறிக்கும். அந்த மாதிரிதான் அழுக்காறு உடையான் என்பது வினைமுற்றா இல்ல, வினையால் அணையும் பெயராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். சரிங்களா? இது இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. சரி, அப்ப ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோ இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறி. அப்ப ஏதம்னா குற்றம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி சொற்கெல்லாம் வந்து இதுல கேட்பாங்க. ஏன்னா பொருள் அறிந்து பொறுத்துகன்னு சொல்லி இப்ப புது சிலபஸ்லயும் இருக்குது. அதனால வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப பாருங்க, ஏதம் படுபாக்கறி, ஒழுக்கத்தின் ஒல்கார். ஒல்கார் என்னது? விலக மாட்டார், கேட்க மாட்டாங்க. உறவோர் இப்படிலாம் வந்து கேள்வி கேட்கலாம். உறவோர் இது கேட்கலாம். உறவோர்னா யாரு? மன வலிமை உடையவர். உறம்னாவே என்னது? வலிமை அர்த்தம். இந்த இடத்துல மன வலிமை உடையவர் சொல்றாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். உறவோர் என்ன பண்ண மாட்டாங்க? ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறி. ஏன்? அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவங்கிறத விட அவங்களுக்கு தெரியும். அப்ப ஒழுக்கம் இல்லாதனால ஏற்படும் குற்றங்கள், அவப்பெயர்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒழுக்க நெறியில் வந்து தவற மாட்டாங்க. நெருப்பு தொட்டா சுடும். சரிங்களா? அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க? தொட மாட்டாங்க இல்லையா? அதுதான். அப்ப ஒழுக்கத்தின் ஒல்கார் யாரு? உறவு. ஏன்? இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு. அந்த இழுக்கத்தினால வர அந்த ஏதம் குற்றத்தை வந்து அவங்க ஆல்ரெடி அறிஞ்சு வச்சிருப்பாங்க, முன்பே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால ஒல்கார். இல்லைன்னா என்ன ஒல்குவாங்க. அதனால ஒல்கார். அப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர், உடையவர், உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப வினையாளனை. அப்ப இந்த மாதிரியான சொற்களை வந்து அடிக்கோடிட்டு இந்த சொல் வந்து வினையாளனின் பெயரா, வினைமுற்றா அப்படின்லாம் கேட்கலாம். பயப்படாதீங்க, ரிப்பீட்டடா எழுதும்போது இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பல். எய்தாப்பலி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரை பார்த்தாவே தெரியும். சரி, ஒழுக்கத்தினால் வந்து மேன்மை அடைவாங்க யார் ஒருத்தரும். ஆனா ஒழுக்கம் இல்லாதனால் என்ன பண்ணுவாங்க? பழி அடைவாங்க யார் ஒருவரும். அவ்வளவு எளிமையான பொருள். அப்ப ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பழி ரைட்டு. பழியிலேயே என்னது? மோசமான பழி. அந்த அடையக்கூடாத தண்டனை அடைஞ்சிட்டாங்க. சரியா? கிடைச்சிருக்கலாம் ஆனா இப்படி ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி அடையக்கூடாத பழி அடைவர். அப்ப எய்துவர்னா அடைவர். பார்த்தாவே தெரியுது. சரிங்களா? எய்துவர். இந்த இடத்துல வந்து பாருங்க, எய்து பரப்பால் வினைமுற்றா இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, வினைமுற்றா இருக்கு. இலக்கண குறிப்பு எய்தா பழி, ஈறு கெட்ட எதிர்மறை பெயர். ஐசன் வரணும். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். பார்த்தா நமக்கு தெரியும். பகுவதொரு பிரகடனம் நம்ம வந்து இது பின்னாடி பார்க்க போறோம், பிரிச்சு காட்டலாம் வேணா. இது பாருங்க, எதிர்காலத்தில் இருக்கா? எய்துவர் எதிர்காலம். அப்ப எய்து இவ்வு அரு. எய்து பகுதி, இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை, அரு வந்து பலர்பால் வினைமுற்று. சரிங்களா? இன் வந்தா ஆண் பாலை, இல் வந்தா பெண் பாலை, இரு வந்தா பலர்பால். அது ஒரு வினைமுற்று. அதனால வினைமுற்று விதி. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விடுமை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விடுமை தரும். சரிங்களா? சரி, எல்லாரும் காத்துடுங்க. இதுக்கான கேள்விகள் ஒரு 12 கேள்வி இருக்கு, அதை பார்த்துருவோம்.
அது பார்த்துட்டு அடுத்து வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் தரேன். அந்த டெஸ்ட் எழுதுங்க, ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறமேலே நீங்க காசு கொடுக்கலாம். சரிங்களா? நன்றிக்கு வித்து, நன்றி. அப்ப செடி வளர்றதுக்கு வித்து போடணும். சரிங்களா? அப்ப எதுக்கு நன்றி என்பது நாம சொல்ற தேங்க்ஸ் கிடையாது. நன்றிக்கு வித்தாகும் நல்லுங்க. சரிங்களா? எதுக்கு வித்து? நன்மை எனும் விளைவுக்கான வித்து. அப்ப நன்றி என்பது இந்த இடத்துல நன்மை என்ற பொருள். நன்றி. நன்மைக்கு எது வித்து? நல்லொழுக்கம். தீமைக்கு எது எது வித்து? தீயொழுக்கம். அவ்வளவுதான். அப்ப இடும்பை என்பது என்னது? துன்பம், கஷ்டம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பம். அப்ப துன்பத்துக்கு எது வித்து? நம்மள புரிஞ்சுக்கணும், அந்த தீயொழுக்கம். அப்ப தீயொழுக்கம் துன்பத்தை தான் தரும், அதுக்கு அதுதான் வித்து அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப எளிமையா புரிஞ்சிருச்சு. இலக்கண குறிப்பு நல்லொழுக்கம், தீயொழுக்கம், கம் 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 அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல பண்பு தொகைகள் கொடுத்துருக்காங்களா? ஏன் அப்படின்னு பாருங்க. ஏன் பண்பு தொகை? நன்மை கூட்டல் ஒழுக்கம், தீமை கூட்டல் ஒழுக்கம். தனியா ஒழுக்கம் கொடுத்தா பெருப்பேன்னு சொல்லுவோம். இங்க என்னது? நன்மையான ஒழுக்கம், தீமையான ஒழுக்கம். அப்ப வந்து பண்பு தொகைகள். ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவை தீய வழுக்கியும் வாயாட் சொல்லும். அப்ப வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? டங் கூட ஸ்லிப் ஆகாதான். யாருக்கு? டங் ஸ்லிப் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. யாருக்கு டங் ஸ்லிப் ஆகாது? ஒழுக்கம் உடையவருக்கு. சரிங்களா? ஒல்லாவே இயல்பாவே எனக்கு எங்களுக்கு வந்து வாய் டங் ஸ்லிப். நான் கூட பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி பாட்டில் அவர் குறைஞ்சதுனால இப்ப நான் கொஞ்சம் வளர்றேன். அந்த மாதிரி அவங்களுக்கு எப்பயுமே நடக்காதான். ஒல்லாவே இயலாவே இயலாது. இயல்பாவே வந்து அவங்களுக்கு உணரல்ங்கிறது கிடையவே கிடையாது. யாருக்கு? ஒழுக்க முடியும். நல்லொழுக்குடையரால் தவறி கூட டங் ஸ்லிப்பாகி கூட என்னது? தீமைத்தக சொற்களை பேச முடியாது. அப்போ ஒருத்தங்க சொல்லலாம், இந்த வார்த்தை நான் பேசினது, இந்த வார்த்தை நான் பேசவே இல்லை, பேச வாய்ப்பே இல்லை, இவர் செஞ்சிருக்க மாட்டாரு, இதை சொல்லியிருக்க மாட்டாரு, இவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அப்பதான் அதான் சொல்றாங்க இங்க. ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லு தொழிற்பெயர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். நம்ம தெரிஞ்சது. அப்ப பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுக்கண்டை எனக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப வந்து அப்படிலாம் இல்லை. அப்போ வந்து எல்லாரும் லஞ்சம் வாங்குறான், எல்லாம் கொலை குற்றம் எல்லாம் பண்றான், நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு. அப்ப இது எங்க உலகத்தோடு ஒட்ட உலகம்னா, இந்த உலகத்தை யார உலகம்னு சொல்றாரு? வேற பொருள் வருது இல்லையா? பண்புடையார் பட்டுந்து உலகம், அதுவின்றே பண்புக்கு மாய்வது பண்றார். அப்ப இந்த உலகம் என்பது யார டிஃபைன் பண்ணுது? பண்புடையார் தான் டிஃபைன் பண்ணுது. அந்த பண்புடையோருடைய ஒழுக்கத்தோடு ஒன்றி வாழணும், அததான் ஒழுக்குன்றார். உலகத்தார்னா எல்லாரும் கிடையாது. அப்ப எல்லாரையுமே மக்கள் சொல்றாரு. விலங்கோடு மக்கள் இளைஞனும் கட்டாரோடு ஏனைய இருந்தார். அப்ப படிச்சவன் என்னது? மக்கள். படிக்காதவன் என்னது? மாக்கள், விலங்குன்றார். அப்ப உலகத்தோடு ஒட்ட உலகம் என்பது, உலகம் என்பது உயர்ந்தார் மாட்டு, உயர்ந்தோரை தான் குறிக்குது. அப்ப உயர்ந்தாரோடு பொருந்து வாழ்கின்ற கல்விதான் என்னது? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது பேர். அப்படி வந்து உயர்ந்தோர் சொல்கின்ற வாழ்க்கை நெறியை நீங்க பின்பற்றல அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன படிச்சிருந்தாலும் பிஹெச்டி, 2 பிஹெச்டி, 4 பிஹெச்டி, எந்த எச்சடி என்னது? வேலைக்காவது, அது பச்சடிக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லி இது நீங்க புரிஞ்சுக்கணும். உலகம் என்பது உயர்ந்தோர் தான் குறிக்கும். ஒட்டை என்பது பொருந்தல், ஒழுகல் என்பது நடத்தல், அது வந்து தொழிற்பெயர். வாழ்தல் என்பது தொழிற்பெயர். பத்து. இது நமக்கு பிடிச்ச வந்து நல்லா புரியக்கூடிய ஒரு வேகமா சொல்ற பாருங்க. அகழ்வாரை தாங்கும் இளம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. பூமாதேவி என்ன செய்யறாங்க? தன்னை தோண்டுகிறவன் என்ன பண்றாங்க? ஜேசிபி போடுறான், தோட்டா போட்டு வெடிக்க வைக்கிறான், எல்லாம் நோண்டி எடுக்கிறான், என்ன பண்றோம்? ட்ரில் போட்டு தண்ணி எடுக்கிறோம், என்னென்னவோ பண்றோம். ஆனா என்ன பண்ணுது? டமான்னு பழக்கிறது இல்லை, அப்படியே நம்ம தாங்கிதான் நிக்குது. அப்ப பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும்னு வேற ஓமையா வேற சொல்லுது. அப்ப நிலமான தன்னை தோண்டுவோரையும் தாங்குவது போல நம்மை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்து கொள்வதே சிறந்த பண்புன்றார். பொறுத்தல் தலையாயது, சிறந்தது, சிறந்த பண்புன்றார். அப்ப போல என்ற வந்து ஒரு கம்பேரிசன், ஓமை, ஒப்பீடு வந்துருச்சு. அப்ப வந்து ஓமை எண்ணியல் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா?
மற்றதை நீங்க இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது அகழ்வார் இகழ்வார் என்று வினையாளின் பெயர். நல்லா பாருங்க, அகழ்வாரைன்னு அகழ்பவரைன்னு இருக்கும். இகழ்வார் பார்க்கறதுக்கு வினைமுற்றுமா இருக்கும். இகழ்பவர் அன்னைக்கு கூட சொன்னேன் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா? பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனையும் நினைத்தார். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து போன குரல் வந்து பொறுத்தல் வந்து சிறந்த பண்புன்றார். அது ரெண்டாவதுல என்ன பண்ணிட்டாரு, அது ஒண்ணும் பெருசு இல்ல, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்றார். பொறுத்தல் இறப்பினை என்றும், இறப்பினா துன்பம் செய்யறது அடுத்தையும் சொல்றோம். அந்த இறைப்பினை பொறுத்தல் என்பது ஓகே தான், ஆனா அதனை மறத்தல் இருக்கு பாத்தீங்களா, அதனை நின்றுறாரு. அந்த தலையாய பண்பிலும் ஒரு சூப்பரான பண்பு என்னது, அதை மறத்தல். செய்ததை பொறுப்பது என்பது வேறு, பொறுத்ததை மறத்தல் என்பது வேறு. அதனும் அது மேன்மையானது. அதுக்கும் மேலன்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த அதுக்கும் மேலதான் அது. பிற செய்யும் துன்பத்தை ஒரு பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது. ஓகே, அதனை விட சிறந்தது உனக்கு சொல்லட்டுமா, அத்துன்பத்தை மறந்து விடுதல். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று. அந்த இடத்துல வந்து நன்று அல்லது ஒன்னையும் நன்றியும் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, நன்று மிக நன்று அப்படின்றாரு. அப்ப 95 மார்க் எடுத்தா நன்றுன்னு போடுவோம், நன்று 100 எடுத்தா மிக நன்று போடுவோம். அதான் இங்க சொல்றாரு. பொறுத்தல் இருப்பினை என்றும் அதனை மறத்தல் அதே நன்றுன்றார். அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. இன்மையில் இன்மை விருந்துரால் வன்மையில் வன்மை மடவார்ப்புரை. நான் கொஞ்சம் வேகமா தான் போறேன். இதே திருக்குறள்ல கூட இன்னும் வீட்டுல நடத்தி காணொலி எல்லாமே எல்லா அதிகாரங்களும் தெளிவா நடத்தி அதோடைய காணொலி அது அப்படியே அந்த பேக்கேஜ் அப்படியே அந்த பேக்கேஜ் ஆப்ல இருக்கும். பார்த்து டெஸ்ட் எழுதிட்டு வரலாம். இன்மையில் இன்மை விரும்புகிறால் வன்மையில் வன்மை மடவார்ப்புரை. இன்மையில் இன்மை, இன்மைன்னு என்னது, வறுமை, எதுவுமே இல்லை, பொருள் இல்லாத தன்மை. அந்த இன்மையில் இன்மை வறுமைக்கு வறுமையின் வறுமை. சரிங்களா? அப்ப விருந்து ஒராள்னா தவிர்த்தல். அப்ப விருந்தினரை வரவேற்காம போகிற நிலை இருக்கு பாத்தீங்களா, தவிர்க்கிற நிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலைக்கு பேர் என்ன பேரு, அது ஒரு கொடுமையான நிலை. தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடுமையான வறுமை. அதே மாதிரி அறிவற்றவர் செய்கின்ற தீங்குகளை வன்மையில் வன்மை, என்னது, வலிமை. வன்மை என்றால் வலிமை, வன்மை என்றால் வலிமை. வன்மையில வன்மை எதுன்னு கேட்டீங்கன்னா மடவார் குறைன்றார். மடவார்னு என்னது, அறிவிலி. அறிவற்றவர் செய்கின்ற அந்த தீங்குகளை மடவார் குறை. மடவார் செய்கின்ற தீங்குன்னு நாங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கு வார்த்தை. இந்த இடத்துல வந்து அவங்க செய்கிற தீங்கு, தீய செயல், அதை பொறுத்தல். பொறை பொறுத்தல். மன்னிப்புக்கு நேர் தமிழ் சொல் பொறை. மன்னிப்பு உருது மொழி சொல் இல்லைங்களா, தமிழ் சொல் அல்ல. தமிழ்ல பிடிக்காத வார்த்தை இல்ல, அது வந்து உருது மொழியில பிடிக்காத வார்த்தை தான் சொல்லியிருக்கான். பொறை என்பதுதான் தமிழ் சொல். பொறுத்தல் என்பது மன்னிப்புக்கு இணையான தமிழ் சொல். அப்ப பாருங்க, மடவார் பொறை என்பது என்னது, அவங்க அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்துக்கொள் தான் வலிமை எல்லாம் வலிமை. அப்ப என்ன பண்ணுவாரு, எதை வலிமைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். டேஷ்னு கொடுத்துட்டு இதுல எதை வந்து வலிமைன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பின்னாடி கேள்வி வருது, முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஒழுகப்படும் என்னது, கடைபிடிக்கணும். ஒழுகுதல் அப்படின்னா என்னது, இடைவெளாத தொடர்ந்து செஞ்சா ஒழுகுதல் பேர். போற்றி ஒழுகுவாங்க. எதுக்காக, நற்குணங்கள் நம்மை விட்டு நிறையுடைமை நீங்காமை வேண்டி. நல்ல குணங்களை மட்டும்தான் நீங்காம இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணும், பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறுமையை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க போற்றி ஒழுக வேண்டும். காத்து இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். வாய்ப்பு வரும். டிஎன்பிசி 3000 போஸ்ட், டக்குன்னு 5000 போஸ்ட், டக்குன்னு 6000 போஸ்ட், எலெக்ஷன் வர்றதுனால ஒரு பில்டப் பண்ணி உடனே உங்களுக்கு வேலை. அப்ப அது யாரால கிடைச்சது, பொறுமையால கிடைச்சது. அப்ப பொறையுடைமை போற்றி ஒழுகணும். எப்ப, நிறையுடைமை நீங்காமை இருக்கணும்னு சொன்னா அப்படி. சரி, ஒருத்தாரை ஒன்றாக வைப்பர் பொறுத்தாரை பொன்போற்பது. ஒருத்தார்னா யாரு, துன்பம் செய்தவர், இதுவும் வினையான பேர் தான். பொறுத்தார்னா யாரது, அதை பொறுத்து கொண்டவர், இது வினையான பேர் தான். அப்போ ஒருத்தவரை துன்பம் செய்தவரை ஒரு பொருட்டாக வச்சுக்க மாட்டாங்க. அவனா மனுஷனே இல்ல, அவனா வாழ தகுதியே இல்லாதவன், மக்கள் இல்ல மாக்கள். ஆனா வச்சுக்குவாங்க ஒருத்தங்களை. எது மாதிரி, பொண்ணு மாதிரி. பொண்ணோட விலை இன்னைக்கு 80,000. அப்ப வந்து பொன் போல் வச்சுப்பாங்க. யார, அதை பொறுத்து கொண்டவரை. அப்ப பொறுத்து கொண்டவரை பொன் போல் வந்து பாதுகாப்பாங்க, வச்சு போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து தீமை செஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து தீமை செஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க,
வயதுகிட்டே இருப்பாங்க, பொறுத்து கொள்ளாமல் மதிக்க மாட்டாங்க, திட்டுவாங்க, சரிங்களா, அவச்சொல் சொல்லுவாங்க அப்படின்னு இந்த குரல்ல சொல்றாரு. ஒருத்தார்க்கு ஒரு நாள இன்பம். அவன்னா அவன் அடிச்சுட்டான், சரிங்களா, ஆனா இவன் தீப்படிக்கல. யாரு அடி வாங்கினாங்க, அவன் வந்து பொறுத்தார். அதை அடிச்சவனுக்கு ஒரு நாளைக்கு தான் இன்பம், அடிச்சுட்டு அவன் என்ன அடிங்க அப்படின்பா. ஆனா பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்ந்தார். இன்னைக்கு வந்து இருக்கா அப்படின்னா வேற இடத்துல வந்து வேற மாதிரி சொல்லுவார். அதுக்கு இதை படிச்சுட்டு வந்து நீங்க அடி வாங்கிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா, அது வேற இடத்துல வேற மாதிரி சொல்லுவார், யார் யாரை எப்படிதான் டீல் பண்ணணும்ட்டு. அதனால முழுசா படிச்சு பேசலாம். இந்த ஒரு புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். பொறுத்து எதை பொறுத்த பிசிக்கலா அது வந்து மென்டலா எதுன்னு தெரியும். பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அப்ப துன்பம் செய்தவருக்கு ஒரு நாள் தான் இன்பம், ஆனா அதை பொறுத்து கொண்டவருக்கு உலகம் உள்ளவரை இன்பம். உலகம் உள்ளவர் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இல்லாம போனாலும் அவங்க பெயர் வாழும், புகழ் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. அவ பொறுத்தவர் வந்து மேன்மைப்படுத்தப்படுறார், சரிங்களா. யாருக்கு வந்து உலகம் உள்ளவரை புகழ்நிலைக்கும் ஒரு துன்பத்தை பொறுத்து கொண்டவருக்கு திறனல்ல தற்பிற செய்கிற நோன் வந்து அறநல்ல செய்யாம தெரியுது நமக்கு. துன்ப செயல் வந்து பிற செய்யறாங்க, அது வந்து எப்படியாப்பட்ட செயல் வந்து ரொம்ப திறனல்ல, ரொம்ப விரும்பத்தகாத, யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு இது. அதை வந்து தனக்கு பிறர் செய்யும் பொழுது நோன் வந்து ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டமாயி கத்தி எடுத்து சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நோன் வந்து எவ்வளவு நொந்து போனாலும் அறநல்ல செய்யாம எடுத்து கத்தி எடுத்து சொருகிறதோ திரும்ப திட்டுறதோ செய்யாம இருக்கிறது நல்லது என்றார் அறன்றார். அறநல்ல செய்யாமை நன்று, நன்றிக்கு வித்தாக நல்லொழுக்கும் தீர்கண்டு இடுபைத்தனும். இங்கதான் நன்றுங்கிறாரு. அப்ப வந்து அறநல்ல செய்யாம நின்று எந்த சூழ்நிலையில விரும்பத்தகாத திறனற்ற பிற செயல்களை பிற நம் மீது செய்யும் பொழுது பொறுத்து கொள்ள வேண்டும் என்றார். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்று. ரொம்ப துன்பம் பண்றான், ஆனா அது எதனால வெல்லணும், தகுதியான் தான் வெல்லணும். தகுதி என்பது அடுத்த பொறுமை, பொறுமையால் வெல்லணும், சரிங்களா. வேற ஒரு காலம் அறிதல்ல வந்து இன்னொரு பொருள் அருமையா வரும். பகைவரை வந்து வெல்லக்கூடிய காலம் நமக்கு இயல்பாவே அமையும், இயற்கை அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி இங்க பொறுமையால் வெல்லணும். நமக்கு மிகுதியான் மிக்கவை செருக்கு, மிகுதி என்றது செருக்கு. அப்ப மனச்செருக்குனால வந்து ஒருத்தர் நமக்கு துன்பம் செய்யறான்னு சொன்னா மிகுதியான் மிக்கவைன்னு இந்த இடத்துல தீமை சேர்ந்தா அப்படி செய்தவனை வந்து நம்ம எதை எப்படி வெல்லணும், அதே மாதிரி அவனுக்கு மனசு இருக்கா, தீமை செஞ்சு வெல்லக்கூடாது, பொறுமையால் வெல்லணும். தகுதியான் வென்றுவிடும், தகுதியால் வெல்லணும் அப்படின்ற. இங்க பாருங்க, அல் என்பது அங்க தொழிற்பெயர் பார்த்தோமா, அங்க அள்ளிட்டு வேங்க வருதா, ஏன் வருதுங்கிறத நாம பின்னாடி பார்க்க போறோம். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிப்பவர். யார் வந்து இன்னாச்சொல் பாருங்க, யார் வந்து துறந்தாரின் தூய்மை உடையவர். துறந்தார்னா யாரு, எதை துறந்தவர், இன்பங்களை, சரிங்களா, இல்லற வாழ்க்கையை எல்லாம் வந்து பற்றில்லாமல் துறந்திருக்காங்க இல்லையா, அவங்கதான் துறவியர், அவங்கதான் துறந்தாரின் தூய்மை உடையர். அவங்கதான் துறந்தார். துறந்தாருங்கிற யாரு, துறவி. எந்த துறவி, பற்றற்ற துறவி. அப்ப சித்தர் பெருமக்கள்லாம் சொன்னது இல்லையா, அந்த பற்றற்ற துறவிய அவங்களை காட்டிலும் துறந்தாரின் காட்டிலும் தூய்மை உடையவர், அவங்களை விட தூய்மை மிக்கவர், மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அப்படின்னா இறந்தார்வாய். இறந்தார்வாய்னா என்னது, இறந்து போனவங்க கிடையாது, வரம்பு கடந்து பேசுறாங்க இல்லையா, வரம்பு கடந்து இன்னா சொற்களை பேசுறாங்க இல்லையா, அந்த தீய சொற்களை வந்து பொறுத்து கொள்பவர். இறந்தார் வாய் இன்னாச்சொல், இறந்தார் வாய் இன்னாச்சொல், அதாவது வரம்பு கடந்து பேசுகின்றடைய வாய் சொற்களை, இன்னா சொற்களை நோக்கிற்பவர் அப்படின்னு அது ஏற்றுக்கொள்பவர், பொறுப்பவர். அப்ப இந்த இடத்துல வந்து நோக்கிற்பவர்னா என்ன பொருள்னு கேட்பாங்க. பொறுப்பவர், நோக்கிற்பவர். அவரு எதுக்கு இணையானவர், துறந்தாரின் தூய்மையுடைய. கடைசி குரல் இப்ப கேள்வி போயிடலாம். உண்ணாது நோற்பார் பெரிய பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின், சரிங்களா. உண்ணாம நம்ம விரதம் இருப்போம், மாசம் கண்ட ஒரு விரதம் இருப்போம், அவங்க வந்து கொஞ்சம் மேன்மையானவங்க தான், சாமிக்கு விரதம் இருக்கிறாங்க. அப்ப உண்ணாது நோற்பவர் பெரிய பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அந்த பெரியர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒருத்தருக்கு பின்னாடிதான் வந்தாங்க,
சரிங்களா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதை உழந்தும் உழவே தலைந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொருள் என்ன சொல்லுவாங்க, அப்ப வந்து எல்லாருக்கும் அங்க பின்னாடி தான் போக வேண்டியது. சாப்பாடுனாவே உழவு பின்னாடி தான் நான் போயாகணும். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாரு, பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின். பிறர் சொல்கின்ற இன்னா சொல்லை நோற்பவர் ஏற்கனவே பார்த்தோம். ஏற்றுக்கொள்பவருக்கு பின்னாடிதான் யார் போகணும்? உண்ணாது நோற்பவர் போகணும். அப்போ வந்து உண்ணாநோன் மேற்கொள்ளும் பெரியவர்கள் கூட யார் பின்னாடிதான் போக வேண்டியிருக்கும்? தீய சொற்களை ஏற்றுக்கொள்பவர் பின்னாடிதான் போயாகணும் அப்படின்றார். அப்பா இவங்கதான் மேலானவர். யாரு? நோற்பார் தான் மேலானவர். யாரை விட? உண்ணாது நோற்பவர். போன குரல்ல யாரு? துறந்தாரின் தூய்மையவர். இப்ப யாரு? உண்ணாது நோற்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணி மேன்மைப்படுத்துறாரு. சரிங்களா? இப்ப நான் கொஞ்சம் விரைவா தான் நடத்திருக்கேன். மீண்டும் இதை நீங்க பார்க்க முடியும். இப்ப நான் கேள்விக்கு நான் போறேன். சரிங்க, நீங்க இப்ப உங்களுடைய அன்மியூட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? விடையளிக்கலாமா? பாருங்க, எளிமையானது தான். பின்வரும் குரலை ஈற்றுச்சீனை சேர்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன் போல். என்னது? பொதிந்து. 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 அப்ப இப்ப மட்டும் எல்லாரும் வேக வேகமும் பதில் சொல்லுவீங்க. பின்வரும் குரல்களில் ஓமை அணி அமைந்த குறப்பா எது எவை? 4 குரல் இருக்கு. ஓமை அணி எதெல்லாம் அமைஞ்சிருக்கு? அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இருக்கா? என்ன கீவேடு? போன்று இல்லை. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இன்மையில் இன்மை விருந்துவரால் வன்மையில் வன்மை மடவார். சொல்லுங்க, எந்தெந்த குறப்பாக்களை ஓமை அணி அமைஞ்சிருக்கு? மூணாவதுங்க. ஓமையணி பார்த்தீங்கன்னா 3வதுல இருக்கா? 1வதுல இருக்கு. இதுல இருக்கு 2வதுல இருக்கு. 2வதுல இல்ல, 3வதுல இருக்கா? இது ஓமையணி தான். என்ன ஓமையணி எடுத்துக்கட்டுங்க. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் என்ன இருக்கு? 1, 3 இருக்காங்க. ஆப்ஷன் இல்ல, 1, 3 இல்ல. 1, 3 எழுதிக்கலாம். 1 மற்றும் 3. சரிங்களா? 1, 3ல இருக்கு. இதுல ஓமை அணி இருக்கு, எடுத்துக்காட்டு ஓமை அணி இருக்கு. எடுத்துக்காட்டு ஓமை அணி இதுல எந்த அணியுமே இல்ல. சரிங்களா? அப்ப 1, 3 தான் விடை. ஆப்ஷன் சி அடிச்சுக்கிறேன். பொருத்தல் இறைப்பினை என்றும் அதனை டேஷ் டேஷ் நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாய் தாந்தம் தகுதியான் சரி டேஷ் டேஷ் விடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நான் முன்ன சொன்னதுதான். இந்த மாதிரி கேட்கலாம். 2 மேல காமிக்கிறேன், அப்படி படிச்சுக்கோங்க. வள்ளுவர் பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்துக் கொள்வதிலும் அதனை மறந்து விடுதல் மேலானது என்கிறார். சரிங்களா? என்ன கரெக்ட்? பின் தம் பொறுமையினால் அதனை வெல்ல வேண்டும் என்கிறார். அவற்றை குறிக்கும் குறள்கள் வரிசை முறையே எது மேலான மறந்து விடுதல் அப்படின்னு குறிக்குது, எது அதனை வெல்ல வேண்டும் என்பதை குறிக்குதுன்னு கேட்டார். 1, 2, 2, 1, 2மேவா 2 மட்டுமா அப்படின்னு சொல்லுங்க. குரலுடைய முழு குரலையும் படிச்சீங்கன்னாதான் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். பொருத்தல் இறைப்பினை என்றும் அதனை டேஷ் டேஷ் என்று என்ன கேட்கிறாங்க? மறப்பது ஆர்டர் என்ன ஆர்டர், அடுத்து வெல்வது என்ன ஆர்டர். இது 1, 2, 2, 1 2 ஆப்ஷன் தாங்க. எந்த குரல்ல மறக்க சொல்றாரு, எந்த குரல்ல வெல்ல சொல்றாரு? கேட்கறது புரியுதா? அந்த குரல் முழுசா நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம், உங்களுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு விடை கிடைச்சிடும். எதுல மறக்க சொல்றாரு, எதுல வெல்ல சொல்றாரு?
ஃபர்ஸ்ட் இதுல மறக்க சொல்றாங்க சார், ரெண்டாவதுல வெல்ல சொல்றாங்க. அப்ப முழுசா சொல்லுங்க குரல. பொறுத்தல் இருப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நம்பும். மிகுதியான் மிக்கவை செய்த தாம் தம் தகுதியான் வென்றுவிடும். சரிங்களா? வெரி குட். அப்ப வந்து 1, 2 தான் அதுக்கான விடை. கட்ட சொல்லு. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி புகழப்படும். போற்றி ஒழுக எனும் குரல் மூலம் எதனை போற்றி ஒழுக வள்ளுவர் வலியுறுத்துகிறார்? நிறை, அன்பு, பொறை, கோபம். எது? பொறை தானே? பொறை போற்றி ஒழுகப்படும். சரிங்களா? இங்க பாருங்க. டேஷ் 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 இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்த்திற்பவர். இக்குறப்பாவின் மூலம் வள்ளுவர் இன்னாச்சொல் பொறுப்பவரை யாருக்கு மேலானவர் என்கிறார்? துறவியர், மன்னவர், இல்லறத்தார், தானம் செய்வோர். சொல்லலாம். டேஷ் 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 இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்த்திற்பவர். நோர்த்திற்பவர்னா யாருன்னு தெரியுது. இக்குறப்பாவின் மூலம் வள்ளுவர் இன்னாச்சொல் பொறுப்பவரை யாருக்கு மேலானவர் என்கிறார்? யார்ட்டுமே விட இல்லையா? மன்னவர் சார். அப்படியா? அந்த திருக்குறள் சொல்லுங்க. கெஸ் பண்றேங்க சார், கரெக்டா என்னன்னு தெரியலங்க. சரியா? சரி, இந்த குரல் பார்க்கலாமா? இங்க பாருங்க. துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியவர். சரிங்களா? அப்ப யாரு? துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார்வாய் இன்னாச்சொல். யார் அப்ப? துறந்தார்னா யாரு? துறவியர். துறவியர். சரிங்களா? அதான் சொல்லு. ஓகேவா? இது பார்க்கலாம். உண்ணாது நோற்பார் பெரியர் பிற சொல்லும் டேஷ் டேஷ். இக்குறள் வழி வள்ளுவர் யாருக்கு பின் உண்ணா நோன்பு மேற்கொள்பவரும் கருதப்படுவர் என்கிறார்? ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க? உண்ணாது நோற்பார் பெரியர். உண்ணா நோற்பவருடைய பெரியராம் யாரு? பிறர் சொல்லும் டேஷ் டேஷ். தீமைகளை செய்யாதவர். இன்னா சொல் பொறுப்பவர் சார். என்ன சொல்றது? அவ்வளவுதான். பார்த்தது 2 அதிகாரம் தானே. ஒண்ணு வந்து பொறையுடைமை, இன்னொன்னு வந்து ஒழுக்க உடைமை. அவ்வளவுதானே. இன்னா சொல் இங்க இருக்கு திருக்குறள் பாருங்க. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அதான் கொடுத்துருங்க. இன்னாச்சொல் நோற்பார் அப்படின்றதான் அங்க நானு பொருளா கொடுத்துருங்க. சரிங்களா? இது சாம்பிளுக்கு தான். இந்த மாதிரி இதே குரலுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் அமைந்த அகழ்வார் இகழ்வார் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்புகள் முறையே வினைமுற்று, வினையாளனின் பெயர், வினையாளனின் பெயர், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர், வினையாளனின் பெயர், தொழிற்பெயர், வினைமுற்று. சொல்லுங்க. அகழ்வார் இகழ்வார் ரெண்டுமே என்னது? வினையாளனின் பெயர். வினையாளனின். அதுதான். அடுத்து 8. ஒழுக்கம் ஒழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர் ஓம்பப்படும். ஒழுக்கம் என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு? தொழிற்பெயர். தொழிற்பெயர். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அதனால பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெரிந்து அகுதே டேஷ். துணை. துணை. டேஷ் 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 இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. ஏதும் இல்ல ஏதம். ஏதம் படுவாக்கறிந்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தின் ஏதும் படுவாக்கறிந்து. சரியா? கன்ஃபியூஸ் ஆகுதுதானே?
ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் அதுதான் பொருள் படிக்கணும்னு சொன்னேன். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கமுடைய என்ன பண்ணுவாங்க? மேன்மை அடைவாங்க. இழுக்கத்தின் அவங்க என்ன அடைவாங்க? என்ன அடைவாங்க? இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. படிச்சோமா இல்லையா? எய்தா பழி. அப்ப அது கிடையாது. அப்ப என்ன வரும்? ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு அதை படிச்சு மனப்பாடம் இருந்துதான் பதில் சொல்ல முடியும். நீங்க பாருங்களேன், அது ரெண்டும் ஒரே மாதிரி வரும். ஒழுக்கத்தின் இழுக்கத்தின் ஒரே மாதிரி இருக்கா? இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து, இழுக்கத்தின் எய்தூர் எய்தாப்பது ஒரே விதமா இருக்கு. அப்ப பொருள் தெரியலன்னா தப்பு செய்வோம். ஒழுக்கத்தின் ஒழுங்கார் உறவோ இழுக்கத்தின் ஏதப்படுவார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பது. சரிங்களா? அப்ப இதுதான் நம்ம அதை படிச்சுக்கணும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் டேஷ் 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 ஈக்குவல் இவ்வாறு சரிங்களா? ஒழுகாதவரை மன்னிக்கணும், ஒழுகாதவரை வள்ளுவர் குறிப்பிடும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் டேஷ் 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 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகாதவங்கள யாரோட ஒப்பிட்டு சொல்றார்? என்னன்னு சொல்றார் வள்ளுவர்? அறிவில்லாத சார். சி ஆப்ஷன். கற்றிருந்தாலும் கல்லாதவர். அவ்வளவுதான். எளிமையாக இருக்கு. உலகத்தோடு ஒட்ட உலகில் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதா. சரிங்களா? மற்றது நிறைவான கேள்வி. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறி. இக்குறப்பாவில் உறவோர் ஏதம் அப்படின்ற சொற்களுடைய பொருள்கள் முறையே. உறவோர்னா என்ன, ஏதம்னா என்ன? அன்புடையோர் குற்றம், மனவலிமையுடையோர் குற்றம், மனவலிமை அற்றோர் குற்றம், பொருளுடையோர் குற்றம். எது? உறவோர் என்ன சொன்னேன்? உரம்னா என்ன சொன்னேன்? உறவோர். ஏன் உரம்னு பேர் இருந்துச்சு? மனவலிமை. மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம். இதான் விடை. சரிங்களா? சரி, கேள்விகள் நல்லா இருந்துச்சா? கேள்விகள் நல்லா இருந்ததுதான். நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது, மகிழ்ச்சி. சரி, இப்ப பாருங்க, நான் ஒரு லிங்க் தரேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கு. சிம்பிளா வந்து உங்களுக்கு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுல எப்படி டெஸ்ட் இருந்துச்சுன்னா சாம்பிளுக்காக அது நான் உங்களுக்கு அனுப்புறேன். பாருங்க, உங்க சாட் பாக்ஸ்ல பாருங்க. சாட் பாக்ஸ்ல லிங்க் அனுப்புறேன். அதை அப்படியே வந்து கிளிக் பண்ணுங்க. ஆப் இன்ஸ்டால் ஆகும். அதுல வந்து டெஸ்ட் நீங்க எழுதலாம். அதில் டெஸ்ட் சாம்பிள் கொடுத்துருக்கேன். சுற்றெழுத்துக்கள் இந்த 6ஆம் வகுப்புக்கான இது வந்துச்சா பாருங்க. அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணுங்க. அதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றது. மற்ற பகுதியில் நாம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு முன்னோட்டம், முதல் வகுப்பு. ஆப் எல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்களா? சில பேர் வந்து ஒருவேளை ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 1-2 பேர். சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த அது பிளே ஸ்டோருக்கு போகும். IM&IS Academy அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். டைரக்டா டெஸ்ட் வருதான்னு பாருங்க. டவுன்லோட் பண்ணிட்டாங்க ஒருத்தங்க. நேம் கட்டால போடுங்க. ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு என்னது? கெட்சியா, KETSY அப்படின்றது. அந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுதலாம். நீங்க டெஸ்ட் ஓப்பன் ஆகுதா பாருங்க. டெஸ்ட் ஓப்பன் ஆகுதா? நீங்க பொறுமையா கூட எழுதலாம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா டெஸ்ட்டுக்கு போகும். ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா
இருக்கும். கீழே வந்து நெக்ஸ்ட்னு கேட்கும். அடுத்து வந்து 6ஆம் வகுப்பு தேர்வு 1ன்னு கேட்கும். அதுல இருந்து நீங்க இந்த ப்ளூ டிக் வந்து டிக் பண்ணிட்டு அட்டம் டெஸ்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்குள்ள போகும். சுட்டு பெயர் பத்தி இருக்கும். நீங்க ஆன்சர் பண்ணா அடுத்ததுக்கு போகும். பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டு பேரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. டெஸ்ட் கிளிக் பண்ணிருக்கீங்க. அது கூட வந்து சாட் பாக்ஸ்ல புதிதாக வந்தவர்கள் தங்களது பெயர்களை பதிவிடவும் திரவியம் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. சந்தோஷ் பதிவிட்டிருக்கார். இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. LY அப்படின்னு இருக்கீங்க. ஹெச்சி அப்படின்னு இருக்கீங்க. கவிதா பிரிச்சு போட்டு இருக்கீங்க. மதினா நம்பர் இருக்கு. சுதர்ஷன். அடுத்து விவோ V2312